வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் அரட்டையில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி பேச இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம். வணக்கம். வணக்கம் மாலதி சார். நீங்கள் சமூக வலைதளங்களை தொடர்ந்து பார்த்துருப்பீங்க. நீங்கள் சப்ஜெக்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு 2 பிரேக்கிங் நியூஸ் கொடுத்து விடுகிறேன். ஒன்று, பாஷ்யம் வாங்குவதற்காக ஏலத்தில் எடுத்த அந்த 5.78 ஏக்கர் ஹேடோஸ் ரோடு நுங்கம்பாக்கம் அந்த ப்ரொப்போசல்லேருந்து இந்தியா சிமெண்ட்ஸ் குழுமம் வாபஸ் வாங்கிவிட்டது. 2 பேர் அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். பாஷ்யம் இஸ் தி ஃப்ரண்ட். இந்தியா சிமெண்ட்ஸ் குழுமத்தைச் சேர்ந்த அதன் நிர்வாக இயக்குனர் சேர்பர்சன் ஆகிடணும் ரூபா குருநாத் அவர்கள் அதிலிருந்து பின்வாங்கிவிட்டார். டோட்டல் 1100 crores அது. அண்ட் 30% அதிகமான விலை கொடுத்து அந்த சொத்து வாங்கப்படுகிறது என்பதையும் நாம் சொல்லியிருந்தோம். 800 கோடி தான் அதுக்கு வேல்யூ. அது எந்த ரோடு தெரியுதா? சாஸ்திரி பவுண்டரியில் அந்த சாலை 60 அடி சாலை இருந்தால் எஃப்எஸ்ஐ அதிகம், 50 அடி இருக்கிறது எஃப்எஸ்ஐ குறைவு. ஸோ 1100 கோடி கொடுத்து வாங்கி அதில் அந்த காசையே ரெக்கவரி பண்ண முடியாது. என்ன பாஷ் ப்ரீமியம் கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் செய்தாலும் க்ரௌன் பிளாசா போல் அதை ரெக்கவரி பண்ண முடியாது என்பதால் ஃபஸ்ட்டு அரிஹந்த் இப்போது மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். நல்ல வேலை. அந்த ஏலம் எப்படி நடந்தது என்று உங்களுக்கு தெரியும். ஃபைனல் பிட்டர்ஸு ஒருத்தராக ஃபஸ்ட்டு அந்த சொத்துக்கு பிட் பண்ணது யாருன்றது அது ஃபஸ்ட்டு தெரியாது போல இருக்குது. ஜெகதரட்சகன் தான் பிட் பண்ணுறாரு பிகினிங்கில் வாங்கிறதுக்கு 5.78 ஏக்கர்ஸு. அப்புறம் இது ஏலம் போகிற ரேட்டை பார்த்துட்டு கப்புன்னு ஒரு வித்ரா பண்ணிவிட்டு ஓடிடுறாரு. அண்ணாமலை படத்தில் ஒரு பக்கம் ராதாரவி சரத் பாபு, இன்னொரு பக்கம் ரஜினி விலை ஏற்றி விட்டுக்கிட்டே இருப்பார். ஒரு ஸ்டேஜில் ஏகப்பட்ட வேலை கொடுத்து இவர் ராதாரவி அவன் பையனை டேய் வேணாண்டான்னு சொல்லுவார். ஒரு சரத்பாபு இல்லை அவனை காலி பண்ணி ஆகணும்னு சொல்லிவிட்டு ஒரு வாங்கிடுவார். வாங்கினோடனே அவர் ஜெயிச்சிட்டோன்ற பெருமிதத்தில் வரும்போது ரஜினி சொல்லுவார், 10 ரூபா ப்ராப்பர்ட்டி 100 ரூபா கொடுத்து வாங்குற முட்டாளங்களை இப்போ தான் நான் பார்க்குறேன், கூட்டி கழிச்சு பாருங்கள் அப்படின்னு வரல. கிட்டத்தட்ட அது போன்ற ஒரு டீல் தான் ஹேடஸ் ரோடு ப்ராப்பர்ட்டி. 800 கோடி ப்ராப்பர்ட்டியை அரிஹந்துக்கு கிடைக்கக்கூடாது, நான் தான் இங்கே பாஸ் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்னு வெட்டியாக ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே வம்படியாக 1100 கோடிக்கு வாங்கினார். இன்னொன்று, இவர் பணம் அல்ல, திருமதி ரூபா குருநாத் மற்றும் சுனில் கேட்வாலி ஆகியோரோடது பணம் என்பதால் தைரியமாக இதை வாங்கிடலான்ட்டு பிரமல்லேருந்து நம்ம மணியை இங்கேருந்து அவலால் அனுப்பி ரீரூட் பண்ணி பிரமல் நமக்கு ஃபினான்ஸ் பண்ணுறதாக வாங்கிவிடலாம் என்று திட்டமிட்டு அதை வாங்குகிறார். இப்போது இந்த செய்திகள்லாம் வெளியே அடிப்படை தொடங்கியதும் இன்னொன்று ப்ராஜெக்ட் இஸ் நாட் ஃபீஸிபிள்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு இந்தியா சிமெண்ட்ஸ் குழுமம் அதிலிருந்து விலகுகிறது. இப்போது ஒரு 500 கோடி அவங்களோட ஷேருன்னு வச்சுக்குவோம். 500 கோடி போச்சுன்னா 500 கோடி இன்வெஸ்ட் பண்ணது வருவான். அதுவும் பாஷ்யத்தின் மீது அமித்ஷாவின் மற்றும் உள்துறையின் கண் பட்டு விட்டதுன்னொன்னே யார் கொண்டு போய் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? ஸோ அந்த டீல் த்ரூ ஆகிறது கஷ்டம். ஒன்று. இரண்டாவது, தமிழகமே ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு பிரேக்கிங் நியூஸ். தம்பி தமிழகம் வந்து விட்டார். 13 நாட்கள் ஆகிறது இன்றோடு தம்பி வந்து. 13 நாட்கள் என்றால் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் விக்ரம் ஜூஜு ஆகியோருக்கு எதிரான வழக்கில் ஸ்டே கொடுத்த பிறகு தம்பி வந்து விட்டார். ஹைதராபாத்துக்கு விமானம் மூலமாக வந்து அங்கிருந்து சாலை மார்க்கமாக தம்பி சென்னைக்கு வந்து விட்டார். தம்பி வந்தவுடன் தான் சின்னவருக்கு கண்ணு பளிச்சுன்னு தெரிய ஆரம்பிக்குது. இதுவரை கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை, தம்பி இல்லாமல் எப்படி நான் வாழ்வது என்று ஒரு மன விரக்தியில் இருந்த சின்னவருக்கு தம்பி வந்தது இப்போது ஒரு பெரும் பலத்தை கொடுத்துருக்கிறது. டாமியின் இந்த நாயெல்லாம் வாக்கிங் கூட்டு போனாங்கன்னா வாயில் அது எதுவும் மேஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு கூடை ஒன்று கட்டி விட்டுருப்பாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி டாமி வாயை கட்டிச்சு கோட்டு. ஸோ அமலாக்கத்துறை எதுவும் செய்ய முடியாமல் கையறு நிலையில் இருக்கிறது நீதிமன்ற உத்தரவின் காரணமாக. ஏற்கனவே உச்சநீதிமன்றம் டாஸ்மாக் ஊழியர்கள் மற்றும் டாஸ்மாக் நிறுவனத்திற்கு எதிராக நீங்கள் வழக்கு விசாரணை தொடரக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. சென்னை உயர்நீதிமன்றம் விக்ரம் ஜூஜு மற்றும் ஆகாஷ் பாஸ்கரன் ஆகியோருக்கு எதிராக நீங்கள் நடவடிக்கையை தொடரக்கூடாது என்று விதித்த தடையின் காரணமாக இவர்கள் தனிநபர்கள் இவர்களுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்க முடியாத ஒரு கையறு நிலையில் அமலாக்கத்துறை இருக்கிறது. அண்ட் சரி, அட்லீஸ்ட்டு ஒரு திரு ரத்தீஷ் அவர்கள் மீது எடுக்கலான்னா கிட்டத்தட்ட எல்லா தரப்பும் அடைக்கப்பட்டு விட்டது. ரத்தீஷ் மேலே மட்டும் எப்படி இருப்பீங்க? ரத்தீஷ் மேலே நடவடிக்கை எடுக்கவோ விசாரணைக்கு அழைக்கவோ தடையில்லை என்று வைத்து கொண்டாலும் ரத்தீஷை மட்டும் கூப்பிட்டிங்கன்னா அது ரொம்ப அப்பட்டமாக பழிவாங்கும் நடவடிக்கையாக தெரியும் அல்லவா? அதனால் ஒரு மொக்கை அதிகாரிகளை வைத்து கொண்டிருக்கக்கூடிய அமலாக்கத்துறை என்ன செய்வது என்று தெரியாமல் அமைதியாக இருக்கிறார்கள். இந்த நிலையில் தம்பி வந்து விட்டார். தம்பி வந்ததால் சின்னவருக்கு யானை பலம் வந்துவிட்டது.
இப்போ திருப்பி பழையபடி 4 மணிக்கு தான் எந்திரிப்பார் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். நீங்கள் வேறு நியூஸ் சொல்லுங்கள். சார், நம்ம தொடர்ந்து பார்க்குறோம், முதல்வர் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் வந்து தாவக்க தொண்டர்கள் வந்து துரோக சொல்லி கோஷம் பண்ணுறது. இப்போ அப்புறம் சேபாக்கு போனால் அங்கே டிவிக்கு கொடி எடுத்துகிட்டு போகிறது. இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு கல்லூரி விழாவில் என்ன பண்ணியிருக்காங்க, தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி மற்றும் விஜயோட புகைப்படத்தை வந்து காட்டியிருக்காங்க. இது தொடர்பாக ஒருத்தவங்களை கைது செய்திருக்காங்க. எப்படி பார்க்குறது சார் அந்த விஷயத்தை? உங்கள் கேள்வியில் ஃபேக்சுவல் எரர்ஸ் இருக்குது, ஃபஸ்ட்டு அதை திருத்தி விடுகிறேன். அது கல்லூரி விழா அல்ல, கல்லூரி மாணவர்கள் தான். அரசு விழா. சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடந்த அரசு விழா, கலைஞர் நூற்றாண்டு விழா, தமிழக முதலமைச்சர் கலந்து கொண்ட விழா. அந்த விழாவுக்கு அரங்கத்தில் உட்கார்றதுக்கு ஆள் இல்லை. தமிழக முதல்வர் டெலிபிராம்டரை பார்த்து படிக்கிறதுக்கு வேலை வெட்டிலாம் விட்டுட்டு காலைல 10 மணி வருவானே எவனாவது? கட்சிக்காரன் கூட வரல. இந்த காரணத்தால் அரங்கம் காலியாக இருந்தால் நான் யாரை பார்த்து பேசுவது என்று முதல்வர் வருத்தப்படுவார் என்று அண்ணன் சேகர் பாபு செய்த ஏற்பாட்டின் அடிப்படையில் கல்லூரிகளெல்லாம் விடுமுறை அளிக்கப்பட்டு எல்லோரும் வாருங்கள் என்று அழைத்து செல்லப்படுகிறார். அந்த அடிப்படையில் சென்னை புதுக்கல்லூரி மாணவர்கள் அங்கே அழைத்து செல்லப்படுகிறார். அங்கே 3rd இயர் படிக்கிற எல்லாருமே இந்த வேலையை பார்த்துருக்கீங்க. பசங்க நீங்களும் கல்லூரி படிச்சிருக்கீங்க. இந்த குறும்பு, இந்த ப்ராங்க்கு பண்ணுவாங்க, ரைட்டா? விஜய் ஃபேன்ஸ்னால் சொல்லவே வேணாம், என்னென்ன பண்ணுவாங்க. இன்னும் பால் பாக்கெட் எடுக்காமல் போனாங்களேன்னு சந்தோஷப்படணும். எங்கள் அரசியல் எதிரி கூட்டத்துக்கே கூட்டு போகிறீங்களாங்களா அப்படின்னு பார்க்கலாம். அதாக தான் இருக்கும். ஜாலியாக போகிறாங்க பசங்க, ஓகேவா? நீ காலேஜ் படிச்சிருக்க, ஏப்பா எல்லோரும் நீங்கள் இங்கே வாங்க போனால் போக மாட்டீங்களா? கிளம்பிடலாம், ஜாலியாக போவீங்க. அதுவும் நீங்கள் இப்போ விஜய் ஃபேன்ஸாக தான் என்ன பண்ணுவீங்க? ஏதாவது பிளான் பண்ணுவீங்க இல்லையா? இப்படித்தான் கல்லூரி விழாவாக இருந்தால் அவங்க எதிர்காலத்தை பாடடிச்சிருக்கும். கூப்பிட்டு போகிறாங்க, எல்லோரும் மொபைல் ஃபோனில் விஜய் படத்தை எடுத்து காட்டலான்ட்டு பிளான்னு. முதல்வர் பேசும்போது மொபைல் ஃபோனில் விஜய் படத்தை எடுத்து காட்டணும். மொபைல் ஃபோனில் காட்டினா தூரத்துன்னு பார்த்தா எப்படி தெரியும்? அதில் 2 திருவாத்தானுங்க, ஒரு 3 பேர் விஜய் பேனரே எடுத்துகிட்டு போவோம், படத்தை பிரிண்ட் பண்ண படத்தை என்று. அவங்க 2வது வரிசையில் 3வது வரிசையில் உட்காந்துருந்தாங்க போல இருக்கு முதல்ல இருந்து. அவர் டெலிபிராம்டர் பார்த்து அவர் பாட்டுக்கு படிச்சுட்டு இருக்கார். என்ன நடக்குது, கை தட்டுறான், நான் பார்க்குறானா, ஒன்றும் தெரியாது. அவர் பாட்டுக்கு ஆக என்று அவர் பேசி கொண்டிருந்தார். இவனுக்கு ஒரு 3 பேர் எடுத்து பார்த்த உடனே பரபரப்பாகிறது அரங்கம். எல்லாம் கத்திருப்பாங்க, கத்திருப்பாங்க, பரபரப்பாகுது, சலசலப்பாகுது. செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் வந்துடுறாங்க. சரி, இதான் நடந்ததுப்பா, இது அரசு விழா, கல்லூரி விழா இல்லை. இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்? நீ கல்லூரியில் படிச்சிருக்க, சொல்லு, என்ன நடவடிக்கை எடுக்கணும்? உங்கள் கல்லூரியில் இதே போல் நடந்துச்சுன்னா என்ன நடவடிக்கை எடுப்பாங்க? கல்லூரியில் நடந்துச்சுன்னா கேட்பாங்க, சஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஒரு 1 வீக். அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். கல்லூரி வந்து சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, எல்லாம் வார்ன் பண்ணுவாங்க. இப்போ அதை காட்டுறதால எதுவும் நடக்க போகிறது இல்லை. இல்லைன்னா அந்த பையனை வந்து வெளில அனுப்புவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். சஸ்பெண்ட்ன்றது ரொம்ப எக்ஸ்ட்ரீம். இதுதான் நடக்கும். ஒரு கல்லூரி விழா இருந்தால் அதிகபட்சம் தான் நடக்கும். நீங்கள் படித்த கல்லூரியில் என்னமா பண்ணுவாங்க? ஃபஸ்ட் நீங்கள் இதெல்லாம் பண்ண மாட்டீங்க. ஆமாம், நாங்கள் பொம்பளை பிள்ளைங்க, எம்ஓபி அந்த காலேஜில் கொஞ்சம் இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க, டிசிப்ளின், டெக்கோரம். அப்போ அவர் படித்த கல்லூரியில் டிசிப்ளின் இல்லாத கல்லூரியா? இல்லை, அப்படி பண்ணல சார், நான் சொல்கிறேன். அப்படி நடந்தால் அதான் இல்லை, பொம்பளை பிள்ளைங்க கொஞ்சம் இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போக மாட்டாங்கன்னு சொல்கிறேன். ஸோ இது ஃபேர், நீங்கள் சொன்னது இதான் நடக்கும், நான் ஒத்துக்கிறேன். இந்த 3 பசங்களை போய் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போகிறது சரியா? ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த பசங்களை கூப்பிட்டு போட தான் தப்பு இல்லையா? கலைஞர் நூற்றாண்டு விழாக்கு அவனாக விரும்பி வரட்டும், கலைஞரோட தமிழை கேட்கணும், கலைஞரை பற்றி பேசுகிறத கேட்கணும், அவன் விரும்பி போட்டான், அது வேறு. கலைஞரே இல்லையாங்க, எங்கே தமிழ் கேட்க போகிறாங்க? சேகர் பாபு கூட்டத்துக்கு ஆள் இல்லைன்னு அவர் கூட்டு போகிறாரு. போய் பிடிச்சிட்றாங்க 3 பசங்களை. பிடிச்சிட்டு போய் கேளுங்க, இங்கே இந்த நாட்டு மக்கள் திரு விஜய் அவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும், விஜய் கட்சியை சேர்ந்தவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். இது காமிச்சாங்க. நீ சொன்ன மாதிரி கூப்பிட்டு வான் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அவங்கள செக் பண்ணியிருக்கணும், ஏன்னா செக்யூரிட்டி த்ரெட்டு, ரைட்டா? செக் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை, உண்மையிலே பசங்கன்னு தெரிஞ்ச உடனே படத்தை தான் வச்சுருக்காங்க, விஜய் படத்தை தான் வச்சுருக்காங்க, பால் பாக்கெட் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டவுடன் விரட்டி விட்டுருக்கணும், இல்லைனா கல்லூரிக்கு சொல்லியிருக்கணும். அதை நீங்கள் செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாது? அது கல்லூரி நிகழ்ச்சி இல்லை, கணக்கு வேணுன்றதுக்காக நீங்கள் தான் அவனை கூப்பிட்டு வந்திருக்கீங்க. ஸோ கல்லூரி நிர்வாகத்துக்கிட்ட சொல்லி இவங்களை சஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். நீ அவனை அங்கே கூப்பிட்டு போனேன், நான் ஏன் சஸ்பெண்ட் பண்ணுவேன்னு கேட்பாங்களா இல்லையா? அதிகபட்சம் கல்லூரி கட்டடிச்சிட்டு அவனை கூப்பிட்டு போனது ஓ மேலே நான் நடவடிக்கை எடுக்கணும். அது பண்ண முடியல. கூப்பிட்டு போய் தம்பி காலையில் கூப்பிட்டு போயிட்டாங்க ட்ரிப்ளிகன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. கூப்பிட்டு போயிட்டு மதியம் வரைக்கும் ஸ்டேஷனில் வச்சுருக்காங்க. அப்புறம் பெற்றோருக்கு தகவல் தெரிந்து அவர்கள் நீதிமன்றத்தை அணுகலாமான வழக்கறிஞர்கள் தான் பேச ஆரம்பித்த உடனே எந்த அடிப்படையில் அவங்கள ஸ்டேஷனில் வச்சுருக்கீங்க? இந்த கேள்வி வருமா? வரும். ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போனால் வழக்கு போடணும் இல்லையா? இல்லை தான் தீவிரவாதியாக இருக்கணும். எந்த அடிப்படையில் கூப்பிட்டு போகிறீங்க ஸ்டேஷனுக்கு? இல்லைன்னா வந்து ஏதாவது பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருந்துச்சு, ஏதாவது ஒன்று, தேர் ஷுட் பி a charge, தேர் ஷுட் பி சம் ரெக்கார்ட். எந்த அடிப்படையில் வச்சுருக்கீங்க? நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட கைதுன்னு என்னென்னு சொல்லியிருக்கேன். போலீஸ் கையை பிடிச்சாலே கைது. மதியத்துக்கு மேலே கொண்டு போய் சமுதாய நலக்கூடம்,
பக்கத்தில் ஏதோ ஒரு அங்கே போய் வச்சுருக்காங்க. பேரண்ட்ஸை பார்க்க விடல. பேரண்ட்ஸ்லாம் ட்ரிப்ளிகன் போலீஸ் ஸ்டேஷன் வாசல் நிற்கிறாங்கப்பா, பேரண்ட்ஸு வக்கீல். இரவு 8:30 மணிக்கு இதுக்கு நடுவில் என்ன பேச்சுவார்த்தை நடக்கிறது என்றால் கல்லூரி நிர்வாகத்தோடு பேச்சுவார்த்தை நடத்துறது யார் சொல்லுங்கள்? சேகர் பாபுங்களா? கட்டத்துறை. சஸ்பெண்ட் பண்ணுங்க, நல்ல பிரின்சிபல், நியாயம் பண்ணும். என்ன கல்லூரி நிகழ்ச்சியா சார்? வளாகத்தூள் நடந்துச்சா சார்? என்ன அஃபென்ஸ் சார் பண்ணால்? அது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்கலாம். அதை தாண்டி வந்து அவங்க காலேஜ் பையனை அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்க காலேஜ் பையன் முடியாதுட்டாரியா? முடியாதுட்டாரு. நான் விடணும். இன்னொன்று, இப்போ படிக்கிற பிள்ளைங்கள கூட்டு போயிட்டு இந்த மாதிரி வேலையை நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அவங்களை தூக்கிட்டு போக சொன்னது, சொல்லி உத்தரவிட்டது அருண். இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் சார் இது. அதனால தான் நான் இதை பதிவு பண்ணுறேன். எங்கேயுமே இது பதிவாகலை. நேற்று வந்து படத்தை காமிச்சாங்கன்றதும் நியூஸ் முடிஞ்சு போச்சு. கரெக்டாக நியூஸை கில் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏன்னா சிஎம் நிகழ்ச்சியில் விஜய் படத்தை காமிச்சிட்டாங்கன்னா அது நியூஸ் ஆகணும்ட்டு இது. அதுக்கப்புறம் நான் வந்து தாவேக கட்சியினரிடம் பேசி நான் இதை தெரிந்து கொள்கிறேன். இப்போது அருண் யாரை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக இதை செஞ்சார்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சேகர் பாபு. கரெக்ட். சிஎம்ஐ ப்ளீஸ் பண்ணுறதுக்காக செஞ்சிருந்தா கூட பரவாயில்ல. சிஎம்க்கு இது தெரிஞ்சிருக்குமா இல்லையான்னு தெரியல. ஏன்னா அவர் டெலிப்ராம்டரை பார்த்து படிக்கிறதே வந்து குரல் சொன்னார் லாஸ்ட் வீக் பார்த்தீங்களா? இன்மை புகுந்து விடும்னா இளமை புகுந்து விடும்ன்ட்டு இளமை ஊஞ்சல் ஆடுதில்ல. சேகர் பாபுவை ப்ளீஸ் பண்ணுன்றதுக்காக நான் சேகர் பாபுக்கும் அருணுக்கும் இருக்க உறவை தொடர்ந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். ஆம்ஸ்ட்ராங் கொலை, நம்ம வீட்டில் சாக்கடை ஊற்றுனது, குளத்தூர் தண்டராஜ் பேசுனது நினைவு இருக்கா? அடுத்தது இது. சேகர் பாபு கோபமாகி விட்டார் என்பதற்காக நீ எப்படிப்பா காலேஜ் படிக்கிற பசங்களை கொண்டு போய் ஸ்டேஷனில் உட்காரப்ப? இப்போ வழக்கு பதிவு பண்ணிட்டாங்களா? எதுவுமே பண்ணல மாலதி, விட்டாங்க. நீ எப்படி உட்கார வச்ச? என்னோட கேள்வி தான். அது கடுமையான மனித உரிமை மீறல். என்ன அஃபென்ஸு? விஜய் படத்தை தூக்கி காட்டினது என்ன அஃபென்ஸு? என்ன அஃபென்ஸ் சொல்லுங்கள். மாணவர்கள் அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக தானே நீங்கள் திமுக மாணவர் அணி என்று போட்டிருக்கிறீர்கள். இப்போ கோவை தெற்கு தொகுதியில் வேட்பாளராக திமுக வேட்பாளராக கூடிய எனது அருமை நண்பர் திரு ராஜீவ்காந்தி அவர்களே அந்த மாணவர் அணியின் செயலாளராக அதற்காக தானே போட்டிருக்கிறீர்கள். மாணவர்கள்லாம் அழைச்சி நீங்கள் நிகழ்ச்சி நடத்துகிறீங்களா? உங்களுக்கு கூட்டம் சேர்க்கணுன்றதுக்காக நியூ காலேஜ் படிக்கிற பையில கூட்டு போனீங்கன்னா அவன் விஜய் ஃபேனை தூக்கி படத்தை காட்டுவான். நீ அவனை கூட்டு போகிற? திமுக மாணவர் அணி வச்சுருக்கீங்களா? அவனை கூட்டு போய் உட்கார வைங்க உங்கள் சிஎம் போடுற மொக்கையை கேட்குறதுக்கு. நீங்கள் இந்த தப்பை பண்ணிவிட்டு எப்படி அவனை கொண்டு போய் எனக்கு என்ன கஷ்டமாக இருக்குன்னா, நான் பல முறை போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கேன், கஸ்டடிக்கு போயிருக்கேன், ஜெயிலுக்கு போயிருக்கேன். எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த பிரசாத் வண்டிக்கு கொடுத்தாங்களாப்பா? ஓகே, இன்னும் வரல. கொடுக்க மாட்டாங்க. மிச்சம் சாப்பிட்றாங்க. ஃபஸ்ட்டு டைமு ஸ்டேஷனுக்கு போகிறான். அவனோட அனுபவத்தை பாருங்கள், எவ்வளோ அதிர்ச்சியாக இருக்குது பாருங்கள். அப்போ புதுசாக பார்க்குறேன் எல்லாத்தையும். என்னது மிச்சர் சாப்பிட்றான்? ஐயோ, நம்ம போலீஸ் ஸ்டேஷனாக சினிமாவில் என்னெல்லாம் பார்த்துருக்கோம். இவங்க ஜாலியாக உட்காந்து மிச்சர் சாப்பிட்டு இருக்காங்க. அந்த படிக்கிற மாணவன் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனை பார்க்கணும்? அவன் என்ன தப்பு பண்ணா? அவங்க பெற்றோர் ஏன் வந்து நிற்கணும்? மதியத்துலேருந்து வேலையை விட்டுட்டு நைட்டு 8:30 மணி வரைக்கும் எதுக்கு நிற்கணும்? எப்படி டிடைன் பண்ணீங்க அவனை? இந்த அதிகாரிகளுக்கு எவ்வளோ ஆணம் வந்துருச்சு தெரியுதாப்பா? இன்பநிதியை கூப்பிட்டு உட்காரப்பீங்களே அப்படி? யூஸ் பண்ணான்னு சொல்லிட்டு தூக்கி நடிகர்லாம் தூக்கி குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தாலும் ரிமாண்ட் பண்ணுறீங்களே. பெரிய வீட்டு பிள்ளைக்கு இது மாதிரி ஆச்சு, டெஸ்ட் எடுத்தீங்களா? பெரிய வீட்டு பிள்ளைக்கு கொடுத்தது யார்? எந்த பாரில் நடந்துச்சு அது தெரியாத உங்களுக்கு? நடவடிக்கை எடுத்தீங்களா நீங்கள்? எவனோ ஒருத்தன்னு சொல்லிட்டு படிக்கிற பசங்கயா விளையாட்டா பண்ணிட்டான், அவ்வளோதானே. அஃபென்ஸ் பண்ணானா? பொம்பளை பிள்ளைங்கிட்ட வம்பில் தானா? எது போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போகிறீங்க? அப்போது இந்த இன்ஸ்டண்ட்டை வச்சு இவங்க இனிமேல் கேர்ஃபுல்லாக இருந்துக்கலாம். எப்படின்னா பசங்களை கூப்பிட்டு வரும்போதே இல்லை சார், ஒருவேளை கூப்பிட்டு வராங்கனாலும் பேகை செக் பண்ணலாம். திராவிட பின்னணி இருக்குதா, அந்த கலைஞர் அவங்க மேலே ஒரு அபிமானம் இருக்குதா? ஒருத்தன் கூட இல்லையம்மா திராவிட பின்னணியோட இந்த இல்லை வயசுல. சார், அதெல்லாம் அவங்க எப்படி மேம்படுத்தணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். அதை விட எளிதான வழியை நான் சொல்கிறேன். 200 ரூபா கொடுத்தா வரப்போகிறாங்க. இதுக்கு காசு கொடுத்துருக்க மாட்டாங்க. இதுக்கெல்லாம் காசு, அதுக்கு பதிலாக தான்மா இது. காலேஜ் படிக்கிற பசங்க நியூ காலேஜ் அப்போ வாங்கப்பா, கல்யாணம் வாங்கப்பா. உங்களுக்குன்னு தான் 200 ரூபா குரூப் இருக்குது. எப்போ நாளைக்கு அங்கே வந்து உட்காந்திங்கன்னா 200 ரூபா வர போகிறாங்க. ட்வீட் போடுறது போல இன்றைக்கி அங்கே போய் உட்காரணும் போடுது. அங்கேயே உட்காந்து ட்வீட் போடு. அங்கே உட்கார்றதுக்கு 200 ரூபா, ட்வீட்டுக்கு ஒரு 200 ரூபா தனி செஞ்சுட்டு போங்க. உங்கள் மாணவர் அணி இருக்குல்ல, இதுதான் சார் அவங்க செய்யணும். ஆனால் இது தப்பான அணுகுமுறை தானே சார். இதை ஊடகங்கள் அது தாவேக்க மேலே இருக்கக்கூடிய விமர்சனங்கள் வேறு. ஆனால் நீங்கள் இதுக்காக அவங்க வந்து இந்த தாவேக்க தொண்டர்களாகவோ அல்லது விஜய் ரசிகர்களாகவோ இருக்கிறார்கள் என்பதற்காக இது செஞ்சுட்டான்றதுக்காக நான் கடுமையான மனித உரிமை மீறலாக நான் பார்க்குறேன். எதுக்கு சார் படிக்கிற பையன் போலீஸ் ஸ்டேஷனில் போய் உட்காரணும்? என்ன சார் தப்பானவன்? கிரிமினலாங்க அவன்?
போலீஸ் ஸ்டேஷன்லாம் போகக்கூடாதுங்க அவன். அதான் காவலர்கள்லாம் வந்து டெய்லி போலீஸ் ஸ்டேஷன் போறாங்கன்னா அவங்க அது பணிபுரியிற தொழில் இடம். அது. ஆனா இந்த மாணவர்களுக்கு வந்து அதே மாதிரி இருக்காது, அந்த ஃபீலிங்ஸே இருக்காது. அச்சுறுத்தும் வேண்டான்றேன், அதை தவிர்க்கணுன்றேன். நீங்க படிக்கிறதுக்காக கல்லூரியிலேருந்து உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் எப்படி இருக்குன்னு டூரா கூட்டு போறது வேற. நீங்க அங்க போய் வந்து என்ன அதிகாரியாவா போறீங்க, இல்ல இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கு போறீங்களா? குற்றவாளியா அங்க போறீங்க. போய் எங்க உட்காந்துருப்பீங்க? பெஞ்சில் உட்கார வச்சிருப்பாங்க. அச்சுறுத்தம். உங்க முன்னாடி அக்யூஸை போட்டு 4 அடி அடிச்சிட்டு இருப்பாங்க. எப்படி இருக்கும்? உங்களை அடிக்க மாட்டாங்க, உங்களை அங்கே உட்கார வச்சுட்டு வேற ஒரு அக்யூஸ் அவனை போட்டு லட்சியில் 4 அடி அடிப்பாங்க, 2 அப்பு போவாங்க. எப்படி இருக்கும் உங்களுக்கு? இந்த உணர்வுலாம் வரக்கூடாது அந்த மாணவர்களுக்குன்றேன். அவன் வளர பையன் ஏன் அதை தெரிஞ்சுக்கணுன்றேன். அருணுக்கு யார் கொடுத்தது இந்த தைரியத்தை? இதெல்லாம் கண்டிச்சு நேற்று இரவே விஜயோட அறிக்கை வந்திருக்கணும். மாணவர்களை எதுக்கு தூக்கிட்டு போனான்னு 10 மணிக்கு தூக்கிட்டு 10 மணிக்கு நிகழ்ச்சி நடக்குது, 11 மணிக்கு தூக்கிட்டு போகிறாங்க. மதியம் விஜயோட அறிக்கை வந்துருந்துச்சுன்னா 3 மணிக்கு விட்டுருப்பாங்களாப்பா? விட்டுருப்பாங்க. 8:30 மணி வரைக்கும் எதுக்கு டீடைன் பண்ணி வைக்கிறாங்க? இந்த கட்சி சார்பாக வேற யாருமே கூட விஜய் பேசல, மற்ற யாருமே பேசல சார். செய்தி ஆக்கணுமா இல்லையா? அதை ஃபர்ஸ்ட்டு விஜயே பேசுங்க. இன்னொன்று, விஜய் ஏன் பேசலைன்னா, இந்த மாதிரி நம்ம வந்து படத்தை தூக்கி காட்டிட்டு ஜெயிலுக்கு போனோம்னா அண்ணா நமக்காக குரல் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அடுத்து பால் பாக்கெட் கீழ் பாக்கெட்னு இறக்கிடுவாங்க. இந்த சிக்கல் இருக்குது, நான் புரிஞ்சுக்கிறேன். இதெல்லாம் கட்சியில் நடத்துறதுல இருக்கக்கூடிய சிக்கல். உன் நிகழ்ச்சியில் படத்தை தூக்கி ஆட்டுப்பா, திமுக நிகழ்ச்சியில் எதுக்கு போய் படத்தை தூக்கி ஆட்டுற? உனக்கு பிடிக்கலன்னா போகக்கூடாது. இதை ஒரு ப்ராங்காக நான் பார்க்குறேன். அந்த இள வயதில் அவங்களுக்கு இதோட சீரியஸ்னு தெரியாமல் ப்ராங்காக பார்க்குறேன். நீ உனக்கு விஜய் பிடிக்குன்னா விஜய் கட்சியில் போய் படத்தை எடுத்து ஆட்டிக்கிட்டே இரு, பால் பாக்கெட் எடுத்து வீசு, உன்னை எவன் கேட்க போகிறான்? இன்னொருத்த நிகழ்ச்சியில் போய் இப்படி பண்ணக்கூடாது. நீங்கள் இப்போ ஏடிங்க கூட்டம் நடக்கிற இடத்துல போய் நடுவில் போய் நின்று திமுக கூடி ஆட்டினா என்னமா நடக்கும் சார்? கலவரம் இல்லை, இந்த மாதிரியான எதிர்ப்புகள் ஒரு தலைவர் வரானா இஷ்யூ பேஸ்டு வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, கோஷம் போடுவாங்க, அது வேற. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி வந்து திமுக கூட்டங்களே நிறைய நடந்திருக்கு, அதிமுக கூட்டங்களே நடந்திருக்கு. ஏங்க இதை பண்ணல, எங்களுக்கு இதை நீ பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணலன்னு சொல்லிட்டு அது வந்து வேற. பட் இந்த மாணவர்கள் வந்து ஆர்வக்கோளாறுல நம்ம மற்ற மாணவர் முன்னாடி கெத்து காட்டணும், பெரியாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டணும்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அது வந்து இந்த மாதிரி முடிஞ்சிருச்சு. அதுக்கு வந்து குறைந்தபட்சமாக அவங்கள வெளியேற்றிக்கலாம், வான் பண்ணி விட்டுருக்கலாம், ஒழுங்காக இருங்க பண்ணால் முடிஞ்சு போச்சு. சின்ன பசங்க பயந்து போயிடுவாங்க. இது எனக்கு இந்த அதிகாரிகள் பண்ணுறதா எனக்கு அவ்வளோ கோபத்தை ஏற்படுத்துது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த பசங்கள்லாம் போகக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன். எப்படி இருக்கும்னு தெரியும் எனக்கு. தமிழ்நாட்டில் பல போலீஸ் ஸ்டேஷனை பார்த்தேன் நான். சாப்பிட்றது தான் போலீஸ் ஸ்டேஷன் தான். நீங்கள் தான் தமிழ்நாட்டில் அதிக போலீஸ் ஸ்டேஷன் ஆமாயா. இங்கே கூட்டு போவாங்கல்ல, இங்கே கஸ்டடிக்கு கூட்டு போகிறாங்கல்ல, சாப்பிடுங்க, இங்கே பார்சலை வாங்கிடுவாங்க, எங்கே நிறுத்தி சாப்பிடுவீங்க? ஸோ போகிற வழியில் ஏதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் இந்த மாதிரி இங்கே சிசிபின்னு சொன்ன உடனே அங்கே உட்காந்து அங்கே நல்லா லோக்கல்லே, சார் இது வேணாம் சார், நல்லா சாப்பிட வாங்கிட்டு வரேன் சார், நீங்களா வாங்க சார். அது இன்னும் நான் நினச்சிருக்கேன் சார், நம்ம போகும்போதே வந்து நிறைய மக்கள் உங்களை பார்த்தோன்னே கை கொடுக்க வருவாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போலீஸோடலாம் போய் சாப்பிட போகும்போது இந்த மாதிரி மக்கள் வந்து குழுந்துகிட்டே பார்ப்பாங்க. குழும்பல மாட்டாங்க. போலீஸை பார்த்தோன்னே எங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும். நான் நடுவில் உட்காந்துருப்பேன், சுற்றி ஒரு 10 போலீஸ் துப்பாக்கியோட இருப்பாங்க. அதுலேயும் சில பேர் அண்ணே அண்ணே நல்லா பேசுனேன், வெளில வந்து வெயிட் பண்ணுறேண்ணே, எங்கள் சப்போர்ட் உங்களுக்கு தானே. எந்த ஃபோட்டோஸும் இது வரைக்கும் வெளியே வரலன்னு நான் ஆச்சரியப்பட்டேன். ஃபோட்டோஸ் பயப்படுவாங்க. ஃபோட்டோஸ் யாராவது ஒருத்தர் அங்கேருந்து ஃபோட்டோ எடுப்பான், இவங்க போலீஸ் இங்கே அது வெளியே வரவும் கூடாது இல்லை சார்? கூடாது கஸ்டடியில் பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் உட்காந்து சாப்பிடுவாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் தான் பெரும்பாலும் இந்த ட்ரிப்ஸ் ஏற்றுனாங்களா ஃபஸ்ட்டு டைம், கை உடஞ்சி இந்த கையில் கொப்பளம் வந்துச்சுல, அதுக்கு எனக்கு 3 வேளை ஐவி ஃப்ளூயிட் போடணும். எனக்கு ஒரு நாளைக்கு காலை மாலை இரவு 3 வேளை போடணும். அப்போ அந்த கையோடையே கஸ்டடிக்கு எடுத்துகிட்டு அலைஞ்சாங்கல்ல, அப்போ வந்து இது மாதிரி ஐவி போடணும்னு சொன்னோன்னே கையில் மருந்தை தூக்கிப்பாங்க கஸ்டடி எடுக்க வர்றவங்க. இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் ஃபஸ்ட்டு ஈரோட்டில் தான் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். சென்னை சிட்டி போலீஸ் தான் கஸ்டடி எடுத்தாங்க. எடுத்துக்கிட்டு கோயம்புத்தூர் ஜெயிலேருந்து என்னை எடுத்துக்கிட்டு வரும்போது பக்கத்தில் ஈரோடில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் என்னை உட்கார வச்சுட்டு அந்த ஈரோடு ஆரம்ப சுகாதார நிலையத்தோட தலைமை மருத்துவமனை அழைச்சி, தலைமை மருத்துவர் வந்து அந்த டாக்டர் எழுதி கொடுத்துருக்குற அந்த ஐவி ஃப்ளூயிட் இருக்கான்னு பார்த்து அவங்க ஸ்டாக்லேருந்து எடுத்துகிட்டு வந்து அவங்களே பக்கத்தில் இருந்து போட்டாங்க. அதெல்லாம் நல்லா பார்த்துப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாணவர்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகக்கூடாதுன்ட்டு நான் நினைக்கிறேன். அதனால் எனக்கு ரொம்ப கோவம் வருது எனக்கு, இந்த பசங்களை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சது. அதுக்காக வந்து நேற்றைய தினம் அமித்ஷா அவர்களோட பேட்டி வந்தது. நேற்றைய தினம் வந்து சொன்னேன், இவ்வளோ நாளாக ஊடகங்கள் வந்து அதிமுகவை பற்றி வந்து டிபேட் பண்ணாமல் இருந்தாங்க, இன்னும் ஒரு வாரத்துக்கு தான் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று பூரா டிபேட்டாக தானே? இது ஃபுல்லாக தான் டிபேட். ஸோ அதன் தொடர்ச்சியாக தினமலரில் வந்து ஒரு செய்தி வந்திருக்கு. அமித்ஷா அளித்த பேட்டியால் அதிமுக மேலிடம் அதிருப்தி, இப்போதைக்கு அமைதி காக்க பழனிசாமி முடிவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நேற்றே வந்து வைகை செல்வன் உடனடியாக மறுத்துவிட்டார். அவர் வந்து அஃபிஷியல் செய்தி தொடர்பாளர் திரு வைகை செல்வன் அவர்கள் தமிழக மக்கள் கூட்டணி ஆட்சியை விரும்ப மாட்டார்கள் என்பதை அவர் திரு வைகை செல்வன் அஃபிஷியலாக தெரிவித்து விட்டார். வைகை செல்வன் பேசும் வார்த்தைகள் பழனிசாமியின் வார்த்தைகள் என்று தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
நான் பை மிஸ்டேக்கு டிரான்ஸ்லேஷனில் இது நடந்திருக்குமா என்று அந்த டெல்லியில் நேர்காணல் எடுத்த செய்தியாளரை கேட்டபோது மொழிபெயர்ப்பில் எல்லாம் இது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நான் ஹிந்தியில் தான் கேள்வி கேட்டேன் என்று சொன்னார். அமித்ஷா பார்த்து அமித்ஷாஜி ஆப் பாகர் சே சப்போர்ட் கரோகி யா கட்பந்தன் மே ஷாமில் ஹோகி என்று நான் கேட்டேன். அப்படின்னா நீங்கள் வெளியிலிருந்து அதிமுக அரசுக்கு ஆதரவு தருவீர்களா அல்லது கூட்டணியில் பங்கேற்பீர்களா, ஆட்சியில் பங்கேற்பீர்களா என்று நான் கேட்டதற்கு கட்பந்தன் மே ஷாமில் ஹோகி, என்டிஏ கவர்மெண்ட் பனாயகி கட்பந்தன் மே ஷாமில் ஹோகினா நாங்கள் என்டிஏ கவர்மெண்ட் அமையும், அதில் பிஜேபி பங்கெடுக்கணும்னு அவர் தெளிவாக சொன்னார். ஸோ இதில் மொழிபெயர்ப்பில் கோளாறு என்பது இல்லை. எனக்கு அமித்ஷாவை சாணக்கியர்லாம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது சாணக்கியரான்ற சந்தேகம் எழும்புகிறது. ரொம்ப எவ்வளவு நெருக்கடிக்கு இடையில் நீங்கள் இந்த கூட்டணியை அமைத்திருக்கிறீர்கள் என்பது நாம் எல்லோரையும் விட அமித்ஷா அவர்களுக்கு நன்றாக தெரியும். நான் 24 தேர்தலுக்கு முன்பாக கெஞ்சினார்கள், மிரட்டினார்கள், உருண்டார்கள், பிறண்டார்கள், எதுவுமே நடக்கவில்லை. அதுக்கப்புறம் இவராகத்தான் போய் இங்கே கேட்டோட வாங்க சார், முதல்ல நீங்கள் வாங்க சார் அப்படின்னோடனே நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ ஒத்துக்கிறாங்க, நீங்கள் வாங்க பார்த்துக்கலாம், முதல்ல வாங்க, நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுங்கள், 12ஆம் தேதி நான் சென்னைக்கு வரேன், 11ஆம் தேதி சென்னைக்கு வரேன், அன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னோன்னே இவர் ஒரு டிமாண்ட் வைக்கிறாரு, தலைவர் ரீப்ளேஸ் அதையும் ஏற்றுக்கொண்டு அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள். இல்லை, ஏப்ரல் 12 தான் பாஜக தலைவர் வேட்பு மனுவுக்கான கடைசி நாள். அந்த 11ஆம் தேதி அமித்ஷா வந்திருக்கிறார். அன்று வரை நயினா நாகேந்திரன் வேட்பு மனுவே தாக்கல் செய்யவில்லை இல்லையா? அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வேக வேகமாக செய்து விட்டு நீங்கள் தான் வந்து சொல்கிறீங்க நன்றாக ஒன்றா பழகுங்க, போங்க வீடு வீடாக போய் பழகுங்க, ஒன்றும் உணவு சாப்பிடுங்கன்ட்டு ஜேபி நட்டா சொல்கிறார். நீங்கள் சொல்கிறீங்க. இப்படி பண்ண அதிமுக எப்படி பழகுவான்? இது எதுக்குன்னு எனக்கு தெரியல. நான் இந்த மொழிபெயர்ப்பில் குழப்பம்னு எனக்கு ஒரு சந்தேகம். ஒருவேளை தப்பாக கோட் பண்ணிட்டாங்களோ, தந்தியில் லீடு தப்பாக வச்சுட்டாங்களோ, டிடி நெக்ஸ்ட்டில் தப்பாக வச்சுருக்காங்களோ. ஏன்னா இங்கிருந்து பேட்டி நேர்காணல் எடுத்தவர் இந்தியில் பேசாமல் தமிழில் பேசி மொழிபெயர்ப்பாளர் இதை தவறாக சொல்லி அப்படி எதுவும் நடந்திருக்குமா அப்படின்னு கேட்டேன். ஏங்க நானே ஹிந்தியில் தான் கேட்டேன் அப்படின்றாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக அவர் இதை தான் சொன்னேன்னு சொன்னார். ஆப் கட்பந்தன் மே ஷாமில் ஹோகின்னு கேட்டோன்னே கட்பந்தன் மே ஹம் ஷாமில் ஹோகே அப்படின்ட்டு தெளிவாக திரு அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஸோ இது வேண்டுமென்றே செய்ததாகத்தான் புரிந்து கொள்ள முடிகிறது. இதை அதிமுக விரும்பாது. நீ அதிமுக எடப்பாடி பழனிசாமியே வந்து சரிங்க கூட்டணி ஆட்சிக்கு ஓகேனா தொண்டை ஒத்துக்க மாட்டான். நீ கீழே போய் கிரவுண்டில் ஜெல்லே ஆகாது. ஸோ தினமலரில் வந்திருக்க நியூஸு கரெக்டு. அண்ணாமலை பண்ணதை அமித்ஷா பண்ணுற மாதிரி இருக்கு. எக்ஸாக்ட்லி மேன். இப்போ திரு வைகை செல்வன் என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழக மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு வந்து பிஜேபி இருப்பதனால் அதிமுகவுக்கு பின்னடைவு அப்படின்னு பொதுவாக பார்க்கப்படுற இடத்துல நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் தானே சார் அதிகாரத்தில் பங்கு கொடுக்க முடியும். நீங்கள் உங்களுடைய இந்த பேச்சினால இப்போ திமுக தொடர்ந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா பார்த்தீங்களா, கூட்டாட்சின்னு தான். கூட்டாட்சி அடிமையாயிட்டாங்க, கட்சி அடமானம் வச்சுட்டாங்க. ஜெயலலிதா இருந்தால் கூட்டணி ஆட்சிக்கு ஒப்புக்கொள்வாரா? பழனிசாமி கட்சி அடமானம் வைத்து விட்டார். அதிமுக பழைய அதிமுக இல்லை. டிஎம்கே ஐடிங்களாம் அதிமுக அறிவுரை சொல்கிறாங்க, பஸ்ஸு கட்சி பார்த்துங்க, பஸ்ஸு வேணாம் பஸ்ஸு அப்படின்னு. அப்படி இருக்கும்போது அதிமுக ஆட்சிக்கு வருவதற்கான ஒரு தடையை பிஜேபியே தானே சார் செய்யுது. பிஜேபி செய்து ஏன் சார் எனக்கு உள்ளபடியே புரியல. அதிமுக இது பின்னடைவு தோல்வின்னு வைங்களேன், எங்க உங்களுக்கு அதிகாரத்தில் எங்க அப்புறம் பங்கு கிடைக்கிறது? திருப்பி திமுக கொண்டு வந்து உட்கார வைப்பீங்க, ஓகேவா? திருப்பி கொள்ளடிப்பாங்க, இன்டர்னல் செக்யூரிட்டி சிக்கல் வரும், ஓகேவா? அதனால் ஏன் இதை, ஏன்னா இவங்க தான் கூட்டு தினமலர் தந்திக்கு கூட்டு கொடுக்குறாங்க. இது இயல்பாக தானாக வந்து திடீரென்று கிடைத்த பேட்டியில் எப்போவுமே கேட்பாங்க செய்தியாளர்கள். அமித்ஷாவிடமும் மோடியிடமும் முக்கிய பிஜேபி தலைவர்களிடமும் எப்போவுமே ரெகுலராக ரேப்பை வச்சுருப்பாங்க. சார் ஒரு இன்டர்வியூ வாங்கி கொடுங்க சார், அந்த பிஏ கிட்ட ரெகுலராக பேசிக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு கூப்பிட்டு எப்போ வர சொல்லுங்கப்பா தமிழ்நாட்டு இது சார் அப்படின்ட்டு இவர்களாகத்தான் அழைத்து சொல்லியிருக்காங்க. சொல்லும்போது இதை சொல்லி தந்தி இதை லீடு எடுக்கிறாங்கன்றதுலாம் தெரியும். அப்படி இருக்கும்போது எதுக்கு இதை செய்கிறாங்கன்றது உள்ளபடியே புரியல. இன்னொன்று, ஒரு வேளை டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்கன்னு எடுத்துக்கலாமாப்பா. இப்போ வந்து திரு பன்னீர்செல்வம் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை பொறுப்பில் இருந்தார். இதற்கு என்ன பதில் சொல்லியிருப்பார்? சரிங்க வாங்க. இது மாதிரி முன்னாடி முருகின்னு இருந்தார், இன்றைக்கி கூட்டணின்னு அனௌன்ஸ் ஆயிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாமா அப்படின்னு டெஸ்ட் பண்ணியிருக்க பாசிபிலிட்டி இருக்காப்பா? போட்டு பார்க்குறது ஏன் அமித்ஷா வச்சு போட்டு நயனரை வச்சு அதை டெஸ்ட் பண்ணுறதுலாம், இல்லை அண்ணாமலை வச்சு டெஸ்ட் பண்ணுறாங்களா, இல்லை நிறைய தலைவர்கள் வானதி இருக்காங்க, தமிழிசை இருக்காங்க, இவங்கள வச்சு டெஸ்ட் பண்ணாமல் ஆனால் அமித்ஷா வச்சு ஏன் டெஸ்ட் பண்ணுறாங்க ஒரு விஷயம் இருக்குல்ல சார். அதான் எனக்கு புரியல. அமித்ஷா வந்து ஒரு கருவத்தை சொல்லிட்டா அதுலேருந்து பின்வாங்க மாட்டார், ஓகேங்களா? நிறைய விஷயங்களுக்கு அப்படி தான், ரொம்ப ரேர் கேஸில் தான் பேசுவார், தான் பேசுவார். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கட்சியோட தலைமை அவர் தான், ஓகேங்களா? அவரோட கருத்தும் பிரதமர் மோடியோட கருத்தும் வந்து வெவ்வேறு இல்லை, ரெண்டும் ஒன்று தான். அப்படி இருக்கும்பொழுது அமித்ஷா அதை சொல்லி
ஏன் போட்டு பார்க்கலாமான்னு சொல்லிட்டு அப்படி எளிதாக கடந்து போக முடியலையா அதை? ஐ அக்ரி. பட் 8th ஜூலை இன்னும் ஒரு வாரம் இருக்கிறது, ஒரு 10 நாட்கள் இருக்கிறது. 8th ஜூலை அமித்ஷா மீண்டும் தமிழகம் வருகிறார். அப்போது இது சம்பந்தமாக தெளிவுபடுத்த வேண்டும் என்று டெல்லி தலைமைக்கு அதிமுக தரப்பிலிருந்து கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது என்று நான் புரிந்து கொள்கிறேன். நீங்கள் இதை தெளிவுபடுத்தணும். இங்கே கூட்டணி ஆட்சியா இல்லையான்றதுலாம் ரிசல்ட்டுக்கு பிறகுன்னு கிளாரிஃபை பண்ணுங்கள். இன்னொன்று 120 சீட்டு வாங்கிடுது அதிமுக. எதுக்கு கூட்டணி ஆட்சி இல்லையா? நீங்கள் இப்போ புதுவையில் கூட்டணி ஆட்சி இருக்கீங்க. திரு என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி அவர்களுக்கு மெஜாரிட்டியில் நீங்கள் கூட்டணி ஆட்சி இருக்குது. இன்னொன்று, பன்னீர்செல்வம் மாதிரியான ஒரு தலைவர் அதிமுகவுக்கு இருந்தாருன்னா அவர் நீங்கள் வாங்க பாதி நீங்கள் எடுத்துக்கங்க, நீங்கள் எங்களுக்கு போக மிச்சம் கொடுங்க, எனக்கு முதலமைச்சர்னு மட்டும் பதவி கொடுங்கன்னு சொல்லுவார். இவர் பீகாரில் நிதிஷ்குமாருக்கு மெஜாரிட்டி இல்லை, அதனால் நீங்கள் கூட்டணி ஆட்சி அமைக்கிறீர்கள். அப்படி இருக்கையில் இங்கே அந்த டீலே இல்லையே, நீங்கள் பேசவே இல்லையே. உறுதியாக டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்து பேசும்போது கூட்டணி ஆட்சி என்ற பேச்சே எழவில்லை. கூட்டணிக்கு வந்தால் போதும் என்ற நிலைமை தான் இருந்தது. சென்னை ஹோட்டல் ஐடிசி கிராண்டில் அந்த கூட்டணி அறிவிப்பு நடந்தபோது கூட நீங்கள் கூட்டணி ஆட்சியா என்ற கேள்வி அமித்ஷாவிடம் கேட்டபோது முடிவுகளுக்கு பிறகு இதையெல்லாம் பேசிக்கொள்ளலாம் என்று தெளிவுபடுத்திய அமித்ஷா இப்போது அவரே ஏன் அண்ணாமலையாக அவதாரம் எடுத்திருக்கிறார் என்பதுதான் அதிமுக தலைவர்களுக்கே புரியவில்லை. இப்போ வர எலெக்ஷன்ல கண்டிப்பா அதிமுக கூட்டணி தான்ப்பா ஜெயிக்க போகுது அப்படின்ற நிலைமையும் இல்லை. போராடி ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கீங்க. ஸோ தேர்தலில் போராடணும் மாலதி, கொஞ்சம் இல்லை ரொம்ப போராடணும். தேர்தலில் கான்சென்ட்ரேஷன் பண்ணாம இதுல ஏன் கான்சென்ட்ரேஷன் பண்ண வேண்டிய தேவை என்ன சார் இருக்கு? ஜெயிச்சிட்ட மாதிரியே இருக்கு பேச்சு. ஜெயிச்சு முடிச்சுட்டு ரிசல்ட் வந்த பிறகு என்னங்க தனித்தாட்சியா கூட்டணி ஆட்சியான்ற மாதிரி இது இப்போது பேசுவதற்கான தேவை என்ன இருக்கு? சரி, வருங்காலங்களில் இது தெளிவுபடுத்தப்படும் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். சரிங்க சார், பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லிட்டு. சரி, இது தொடர்பாக அதிமுக சில மூவ்லையும் பண்ணுது, நம்ம அடுத்தடுத்து பேசலாம் சார். ரைட்டு. சரி, இது தொடர்ந்து இது ஒரு பக்கம் நடந்தாலும் ஜூலை 7ஆம் தேதியிலேருந்து நான் தமிழகம் முழுக்க பயணம் போகிறேன். அது தேர்தல் பிரச்சாரமாக கூட நம்ம எடுத்துக்கலாம். பிரச்சாரம் அப்படி தான் எடுத்துக்கலாம். இவ்வளோ சீக்கிரமாக எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிறதுக்கான காரணம் என்ன சார்? நான் புரிஞ்சுக்கிட்டதை வச்சு சொல்கிறேன், சரியானு சொல்லுங்கள். திஸ் ஷோஸ் இஸ் கான்ஃபிடென்ஸ்னு சொல்லலாமா? ஃபஸ்ட்டு நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, ஏன் இதை செய்கிறார் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன்னா, இந்த ஜூலைக்குள் கூட்டணி இறுதி வடிவம் பெறும் என்று அவர் எதிர்பார்த்திருந்தார். பாமக பிளந்து கிடக்கிறது, தேமுதிக திமுகவோடு பேசி கொண்டிருக்கிறார்கள். சரி, இந்த கூட்டணிகள் இறுதியாகட்டும், அதற்கு பிறகு பிரச்சாரம் தொடங்கலாம் என்றால் இது முடிவடைவதற்கு டிசம்பர் கூட ஆகலாம் இல்லையா? சரி, பாஜகவோடு சேர்ந்து இணக்கமாக கூட்டு பிரச்சாரமாக இதை தொடங்கலாம் என்றால் என்ன நடந்தது நேற்று என்பது தான் இப்போ விவாதித்தோம். திரு பழனிசாமி அவர்களோட பர்சனாலிட்டி என்னன்றதை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன். 21 சட்டப்பேரவை தேர்தலுக்கு திரு பழனிசாமி பிரச்சாரத்தை தொடங்கியது அக்டோபர் 2020. ஞாபகம் இருக்கா? நம்ம கூட கேட்டோம், அப்போது இவ்வளோ சீக்கிரமாலாம் தொடங்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு எதிர்கட்சியாக இருந்து தொடங்கலாம் ஒரு ஆள். கரெக்டாக அப்போது தான் யார் முதல்வர் வேட்பாளர் என்ற பஞ்சாயத்தை தொடங்குகிறது. கரெக்டாக மதுரையில் திடீரென்று போஸ்ட் முளைக்கும், ஓபிஎஸ் அண்ணன் ஓபிஎஸ் முதல்வர் வேட்பாளர்னு. தேனியில் முளைக்கும், விருதுநகரில் முளைக்கும். அப்போது திரு எல் முருகன் அவர்கள் தமிழக பிஜேபி தலைவர் என்று நினைக்கிறேன். 20ல் எல் முருகன் தான். இந்தியாவில் 18 ஸ்டேட்டில் ஆட்சியில் இருக்க கட்சிங்க யார் முதல்வர் வேட்பாளர்ன்றதை நாங்கள் தாங்க முடிவு செய்வோம்னு சொன்னார். ஞாபகம் இருக்கா? இவங்கெல்லாம் இப்படி பேசிகிட்டு இருந்தாங்க. அவர் பழனிசாமி காதில் ஒரு மைக்க மாட்டிக்கினார். வெற்றி நடை போடும் தமிழகம் கிளம்புனாரா? அப்போ கூட ஒரு பிரச்சார கூட்டத்தில் தான் நினைக்கிறேன், ஐயா இந்த கொரோனா பசங்க பூரா பாஸ் பண்ணி விடுங்கயா, நாங்கள் கிராண்டட், உங்கள் கோரிக்கையும் நிறைவேற்றப்படும். ஞாபகம் இருக்கா? கவலையே படல இல்லையோ. நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், அப்போது மனசில் நினச்சது நான் இந்த லூஸா அந்த போயிட்டு நான் தான் முதல்வர் வேட்பாளர்னு போஸ்ட் ஓட்டிகிட்டு இருக்காங்க. பிஜேபியில் நாங்கள் தாங்க பெரிய கட்சி, 18 ஸ்டேட்டுங்க என்று பேசிக்கிட்டு இருக்காங்க. இவர் என்ன தெரியல, இவர் பாட்டுக்கு போயின்னுக்கிறாரு. இது பலன் தருமா என்று நினைத்தேன். வெற்றி நடை போடும் அப்படியே அட்வர்டைஸ்மெண்ட் பிளிட்ஸ்கிரீக்னு சொல்லலாம். சுனில் வந்துட்டார போங்க. பேப்பரை காலையில் திறந்தீங்கன்னா எல்லா பேப்பர்லேயும் வெற்றி நடை போடும் தமிழகம் இந்த மைக்கோட பழனிசாமி இப்படி கையை நீட்டிகிட்டு இருக்க புகைப்படம் வரும். இந்த பக்கம் இது வரும், அந்த பக்கம் தொடர்ந்து ஒரு இங்கே பிரச்சாரம் அங்கே பிரச்சாரன்றது நடந்து கொண்டு இருந்தது. உள்ளபடியே நான் சொல்கிறேன், திமுக அதிமுக மிக மோசமான தோல்வியை சந்திக்கும் என்று நான் நினைத்தேன். இல்லை, நானும் நினச்சேன் சார். ஏன்னா 10 இயர் ஆன்டி இன்கம்பன்சி, வேறு எதையுமே நான் நினைக்கல. ஒரு அயற்சி. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டு கால தமிழக வரலாற்றில் தொடர்ந்து 2 முறை எந்த கட்சியும் திமுகவும் சரி அதிமுகவும் சரி ஆட்சிக்கு வந்ததே இல்லை. 5 வருஷம் ஒரு வாட்டி மாறுது, கிட்டத்தட்ட கேரளா ஸ்டைலு. இதுதான் இந்த முறையும் அப்படின்ட்டு நான் உறுதியாக நினைத்தேன்.
அது வந்து இது அதிமுக ரொம்ப மோசமான தோல்வியை சந்திக்கும். திமுக கிட்டத்தட்ட 170-80 அடிச்சிருவாங்க. ஏனென்றால் கூட்டணி வேறு அந்த பக்கம் இல்லையா, கூட்டணி வேறு அந்த பக்கம் வலுவான கூட்டணி இருக்கிறது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டி பிஜேபி ஃபேக்டர் ஒன்று இருக்குது. அண்டு வந்து அந்த 10.5% லாஸ்ட் மினிட்ல ரொம்ப அவசரப்பட்டு அவர்கள் கொடுத்து விட்டார்கள் என்று வன்னியர் அல்லாத சமூகத்தினர் கருதினார்கள். திரு டிடிவி தினகரன் மற்றும் திருமாவளவன் மட்டும் அதை கண்டித்து அப்போது அறிக்கை வெளியிட்டார்கள். ஞாபகம் இருக்கா? அவங்க 2 பேரும் மட்டும்தான் வெளிப்படையாக நீங்கள் மற்ற சாதியினரை கணக்கில் எடுக்கணும், அதிமுக செய்கிறது தவறுன்னு அவங்க 2 பேரும் அறிக்கை வெளியிட்டார்கள். இன்னொரு பக்கம் அப்போ தான் பிஜேபி இந்த வேல் யாத்திரை நடத்தி முடித்த புதுசு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. காண்டாக இருந்தாங்க ஜனங்க பிஜேபி மேலே. இவ்வளோ பெரிய மூட்டையெல்லாம் தூக்கிட்டு ஒரு என்ன பண்ண போகிறாரு, ஒரு 30 ஜெயிச்சாங்கன்னா பெரிய விஷயம் நினச்சா, கூட்டணியோடு சேர்ந்து 75, வெறும் அதிமுக 66 என்பது ஒரு 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 இம்பேக்ட்ஃபுல் விக்டரி, இம்ப்ரெசிவ் பெர்ஃபார்மன்ஸ். அதன் பிறகு திரு சுனில் கனுகுலு அவர்களிடம் நான் பேசினேன். ரிசல்ட்லாம் வந்து ஒரு 4-5 மாதங்கள் கழித்து எவ்வளோ தான் சார் எய்ம் பண்ணீங்கன்னு சொன்னோடனே, சார் நாங்கள் ஒரு 100 தொட்டுருவோன்னு நினச்சோம். 117 கஷ்டன்றது எங்களுக்கும் தெரியும், 100 தொட்டுடலாம். அது 100 ஏன் தொட முடியலன்னு முக்கிய காரணம் தினகரன் அந்த கட்சி வந்து நிறைய இடங்களில் ஓட்டு பெற்று. அமமுக 100 தொட்டுலாம் நினச்சோம் சார் அப்படின்னு. சரி 100 தொட்டுட்டா என்ன, 100 தொட்டு அவ்வளோதான் சார், அப்புறம் பிஜேபி ஆட்சி எப்படி அமைக்கிறதுன்றது அவங்க பார்த்துப்பாங்க, 100 தொட்டலான்னு நினச்சோம் சார் என்று அவர்கள் சொன்னார்கள். எடப்பாடியோட கட்சி அசஸ்மெண்ட்டு 105 to 110, 115 வரைக்கும் அவங்க எய்ம் பண்ணாங்க. அப்போது உளவுத்துறையின் தலைவராக இருந்தவர் திரு ஈஸ்வரமூர்த்தி, அவர் கூட்டணியோடு சேர்த்து 80 முதல் 90 என்றார். 90 கூட சொல்லல அவர், 80 என்றார். நான் இவ்வளோ டீட்டெயில் தெரியாது எனக்கு, ஜஸ்ட் ஜெனரல் ஃபேக்டர்ஸு. 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி, கரப்ஷன் அலிகேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அண்ட் பிஜேபி இஸ் அ லயபிலிட்டி ஃபார் திஸ் அலையன்ஸு. ஸோ ஒரு 30 இவங்க தொடர்றது கஷ்டம் அப்படின்னு நினச்சேன். இட் வாஸ் அன் இம்ப்ரெசிவ் பர்ஃபார்மன்ஸ். அந்த 66 எம்எல்ஏக்களை 75 கூட்டணியோடு சேர்த்து 75 எம்எல்ஏக்களை அதிமுக கூட்டணி பெற்றதற்கு முழுமையான காரணம் என்று நான் திரு பழனிசாமி அவர்களை தயக்கமில்லாமல் சொல்வேன். ஒத்தால ஏசுநாதர் சிலுவையை தூக்கிட்டு ரோம் நகர வீதிகளில் நடந்தது போல் அவர் நடந்தார். எதை பற்றியும் கலவில்லை. ஒரு மைக்கு, ஒரு வேனு, வெற்றினரை போடும் தமிழகம்னா அப்போ தான் ஆராசா அவரோட தாயாரை பற்றி பேசினார்னு நினைக்கிறேன் இல்லையா? அது ட்ரெண்டாக மாறிச்சு. இன்னொன்று, சிவாஜி கணேசனே தோற்றுருவார். ஞாபகம் இருக்கா? என்ன பேசிட்டுங்க, அரசியலில் இருக்கேன், அம்மா என்ன பாவம் பண்ணாங்க அப்படின்னோடனே கிழந்து அர்த்தம் ஐயா ஐயா உருகாதோறும் உருகினார். ஐயா நீங்கள் கண் கலங்காதீங்கய்யா, ஐயா நாங்கள் இருக்கேன் ஐயா எடப்பாடி ஐயா. அதெல்லாம் இயல்பாக நடந்ததுப்பா. நான் கேட்டேன் செட்டிங்கான்னு கேட்டேன். இல்லை இயல்பாக நடந்துச்சு பண்ணாங்க. அதையும் இந்த சுற்றுப்பயணத்தையும் பொருத்தி பார்க்கணுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். புரியுதா? கூட்டணி இல்லை இன்றைக்காவது பரவாயில்ல, அவர் தான் பொதுச் செயலாளர், அன்னைக்கு இணை ஒருங்கிணைப்பாளர். கரெக்டா? ஒருங்கிணைப்பாளர் அவர், இணை ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் கரெக்டு. கட்சிக்கு தலைவர் கூட கிடையாது. தி கான்ஃபிடென்ஸ். புரியுதா? இன்றைக்கே நம்ம தொடர்ந்து பேசியிருக்கோம். ஐடிபிங்க ஒரு பக்கம் பொழந்துக்கிட்டு கிடக்க, வேலை செய்யாமல், கட்சியில் சிக்கல்னால் அந்த அளவுக்கு அன்றைக்கி இருக்க மாதிரி தலைமை சிக்கல்கள் இல்லை, பட் சம் டிஃபிகல்ட்டிஸு. இவர் யார் கேட்குறேன், நான் தலைவர்கிட்டலாம் பேசினேன்னா என்னங்க சொல்கிறேன்னு கேட்டால், பார்த்துக்கலாம் விடு தம்பி, போய் வேலை பாருங்க தம்பி, இவ்வளோ தான், இதை தாண்டி எதுவும் பேசுறதுங்க. 8ஆம் தேதியா 7ஆம் தேதியாப்பா? ஜூலை 7 சார், 7. அண்டு இந்த கேம்பெயின் ஸ்பெக்டாகுலராக இருக்குன்றாங்க. அண்ட் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் 2 முக்கியமான தளபதிகளின் கோட்டையிலிருந்து இந்த பிரச்சாரத்தை தொடங்குகிறார் இல்லையா? ஆக்சுவலாக அவங்க எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எங்கெல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அங்கே இன்னும் வலுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எங்கே 2 மாவட்டம் இப்போ கவர் பண்ணுறாரு. கோயம்புத்தூர், விழுப்புரம். விழுப்புரம் 2லேயும் ஏங்க? கோயம்புத்தூரில் யார்? வேலுமணி அவர்கள். விழுப்புரம் டிவி சண்முகம். வித்தை காமிச்சிருவாங்க 2 பேரும். அப்போ இதை கவுண்டர் பண்ணுறதுக்கு திமுக ஏதாவது பண்ணி ஆகணும், ஏதாவது ஒரு பதில், ஒரு வித்தையை காமிச்சாகணும் இல்லையா? ஸோ இப்போ நவ் டிஎம்கே இஸ் ஃபோர்ஸ் டு டூ சம்திங். ஓகேவா? திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளில் இருக்கக்கூடிய நிலைமை குறித்து விரிவாகவே நம்ம பின்னாடி பேசலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீர்கள் என்றால் இதுதான் எடப்பாடியோட ஸ்டைலு. அதுக்காக தான் நான் சொன்னேன், லாஸ்ட் கேம்பெயினை எப்படி ஸ்டார்ட் பண்ணாரோ அதே மாதிரி எதை பற்றியும் கவலைப்படுறதில்லை. அப்போது அவர் முதலமைச்சர் என்பதையும் நான் மறந்து விடக்கூடாது. அப்போயாவது வேலை இருந்துச்சு, இப்போ வேலையே இல்லை. இதான் வேலை இல்லையா?
அதான் சரி பார்த்துக்கலாம் தம்பி அப்படின்னா ஹீ இஸ் லீடிங் பை எக்ஸாம்பிள். நான் போய் பிரச்சாரம் பண்ணுறேன்னு என்ன அர்த்தம்? போச்சாளர் போய் ஊர் சுற்ற ஆரம்பிச்சிட்டாரு, அப்போ மற்றவங்க ஒழுங்காக வேலையை பாருங்க என்ற அர்த்தம். அந்த கான்ஃபிடென்ஸு தொண்டர்களுக்கு பரவும் என்று நான் நம்புகிறேன். தொண்டனுக்கு லீடர் ஷுட் லீட் பை எக்ஸாம்பிள், ஹீ இஸ் லீடிங். ஸோ இது எப்படி இருக்குதுன்றதை நம்ம பொறுத்து இருந்தான்னு பார்க்க வேண்டும். இந்த எலெக்ஷன் அதிர்வு வந்து இப்போந்தே பரவ ஆரம்பிக்கும் டிஎம்கேல. அதுதான் புரியுதுங்களா? இது என்னென்னா இன்னும் 6 மாதம் இருக்குது எலெக்ஷனுக்கு எல்லாம் இருக்கும்போது ஐயோ தலைவர் பிரச்சாரத்துக்காக தொடங்கிட்டேன், நம்ம பார்க்கணும் வேலை பார்க்கணும். அது எலெக்ஷன் ஃபீவரு கட்சிக்குள்ளே ஃபஸ்ட்டு வரணும், வந்தால் தானே மற்றவங்களுக்கு. அதனால் அந்த அடிப்படையில் தான் அவர் ரொம்ப ஏர்லியராக தொடங்குறாருன்னு நினைக்கிறேன். அது இதை ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக மற்றவர்கள் வர வேண்டும். இன்னொரு ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவர் பிரச்சாரத்தை தொடங்கும் போது அங்கே கோவை மற்றும் விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி கட்சியினர் என்ன செய்ய வேண்டும்? ஆதரவு அளிக்கணும், கூட்டத்தை கூட்டு வரணும், நின்று வரவேற்பு அளிக்கணும் இல்லையா? இது ஒரு கல் 2 மாங்காய்களா? இப்போ இந்த முரண்பாடுகள்லாம் இதாகுமா? இப்போ அமித்ஷாவே சரி பண்ணுறது என்ன பண்ணார்? போய் கோயம்புத்தூரில் வரவேற்பு கொடுங்க, போய் பழகுங்கன்னு சொன்னால எப்படி பழகணும்? இது வரவேற்பு கொடுத்து தான் பழகணும். நினைக்கிறாங்கன்னா அங்கே ஏடிஎம்கே கொடி 4 இருக்குன்னா இங்கே பிஜேபி கொடி 2 இருக்கும். 8ஆம் தேதி கன்ஃபார்ம் பண்ணலாம் அமித்ஷா வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாருங்க, இல்லை மீண்டும் வந்து கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்கிறாரு. கூட்டணி சொல்கிறாருன்னா ஏடிஎம்கே வில் ஸ்டார்ட் ரீதிங்கிங் தி அலையன்ஸ். அதான் சொல்லிடுறேன். நான் மூத்த தலைவர்கிட்டலாம் பேசினேன். எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட்டணி ஆட்சி என்பதற்கு ஒரு காலமும் அதிமுக ஒப்புக்கொள்ளாது. தெளிவாக இருக்காங்க அதில். கூட்டணி உடைவதற்கான வாய்ப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் சொல்வது போல் அமித்ஷா வந்து இல்லை நான் ஏற்கனவே சொன்னது தான் கரெக்டு, கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொன்னால் கூட்டணி முறிவதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. அந்த தவறை திரும்ப அமித்ஷா செய்வார்னு எனக்கு தோணலை. ஏன்னா இங்கே நயனானந்தெல்லாம் அங்கேருந்து வந்தவர் தானே சொல்லுவார், தேவையில்லாத வேலை இது. 105 சீட்டு வாங்கினாங்கன்னா அப்போ பேசலாம் கூட்டணி. இப்போ இதை பேசுகிறது நீங்கள் சொன்னது போல் தோல்விக்கு வழிவகுக்கும். அப்புறம் எங்கே நீங்கள் அமைச்சரை ஃபார்ம் பண்ணுறது? அதனால இது இப்போ தேவையில்லாத பேச்சுன்றது இங்கே இருக்கவங்களும் சொல்லுவாங்க, அவங்களுக்கும் ஃபீட்பேக் வரும்ல. நான் சொன்னேன்ல நேற்று மத்திய உளவுத்துறை பற்றி சொன்னேன்ல, இப்போ அமித்ஷா பேசியதற்கு இங்கே என்ன ஃபீட்பேக்கு? அதிமுக தொண்டர்கள் தலைவர்கள் என்ன கருதுகிறார்கள் சொல்லுவோம் சார், எல்லாம் காண்டாயிட்டாங்க சார், கூட்டணி அவுத்து விடுனேன் அண்ணே, இதானே சான்ஸு, அது தேவையில்லை அண்ணே அவுத்து விடுனேன் என்று பேச தொடங்கி விட்டார்கள்னு சொல்லும்போது அப்படியே ரிவர்ஸ் பண்ண வேண்டியது. நீங்கள் நயினாரை போல தமிழகத்தில் கட்சி நடத்துங்கள், அண்ணாமலை வேலையை பார்க்காதீர்கள்னு இங்கேருந்து ஃபீட்பேக்கு அமித்ஷாவுக்கு கிடைக்கும். சார், நம்ம வந்து அந்த அமித்ஷா அவர்களோட இன்டர்வியூவில் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது விஜயை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்கிறேன்னு நேற்று ப்ரோக்ராமில் பேசினோம், ஆனால் பேசலை. நம்ம தந்தியின் டெல்லி செய்தியாளர் திரு வெங்கடேசன் அவர்கள் தான் அந்த முக்கியமான கேள்வியை கேட்டது. ஸ்ட்ரைட்டாக கேட்குறாரு, விஜய் உங்கள் கூட்டணிக்கு வருவாரா? அதற்கு அமித்ஷா சொன்ன பதில் போத் சமய, நிறைய டைம் இருக்குது, வர்றாருன்னு சொல்ல வரலன்னு சொல்ல, போத் சமய பாத்மே தேக்கேங்க, பின்னாடி பார்த்துக்கலாம். இதுதான் அவர் சொன்ன பதில். அதை தமிழ் ஊடகங்கள் தொலைக்காட்சி விவாதங்கள் வந்து இப்போது விஜய் கூட்டணிக்கு வருகிறாரா இல்லையான்னு தமிழில் சேனல்லாம் ஓடலப்பா. அதனால் அதை எடுத்து இது பண்ணாங்க. ஒரே ஒரு கேள்வி, விஜய் உங்கள் கூட்டணிக்கு என்டி அலையன்ஸுக்கு விஜய் வருவாரா என்று கேட்டதற்கு திரு அமித்ஷா அவர்கள் போத் சமய பாத்மே தேக்கிங்க என்று சொல்லியிருக்கிறார். அது ஒன்று தான் நியூஸ். அதில் இன்றைக்கி தினமலரில் ஸ்டாலினோட பேச்சு வந்திருக்குது. எந்த பேச்சுன்னா அந்த இளமை பூத்திடுமா, அந்த இளமை பூத்தி விடும் இல்லைப்பா, அந்த பசங்க கலைவாணர் அரங்கத்தில் அதில் கலைஞர் 100ஆண்டு விழா நிகழ்ச்சி நடக்குது. அதில் முதல்வரோட உரை, படைப்பாளிகளை அவர்கள் வாழும் காலத்திலேயே போற்ற வேண்டும், எழுத்தாளர்களை போற்றும் சமூகமே உயர்ந்த சமூகமாக இருக்க முடியும் என முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் பேசினார். எந்த நிகழ்ச்சின்னா இதில் தான் வந்திருக்கு. சாகித்ய அகாடமி மற்றும் புதுதில்லி JNU பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை இணைந்து கருணாநிதி 100ஆண்டு கருத்தரங்கை சென்னையில் நேற்று நடத்தின. இந்த கருணாநிதி 100ஆண்டு கருத்தரங்கு தான் நியூ காலேஜ் பசங்களை சேகர்பாபு கொண்டு போயிருக்காரு. இது கூட்டத்தை யார் ரெடி பண்ணுறாங்கன்னா, லைக் அந்த இது JNU தமிழ்ச்சாங்க JNU டெல்லி பாஸ், அவன் எப்படி இவங்க கூட்டத்தை கொடுத்தான்? காலியாக இருந்திருக்கான். சாகித்ய அகாடமி நடத்துகிற நிகழ்ச்சி யாருப்பா வருவா? ஜிப்பா போட்டு 4 எழுத்தாளர் வருவான், கரெக்டாக? கூட்டமே இருக்காது. இதுக்காக கூட்டு போயிட்டு சரி அதை பசங்க மேட்டரை வந்து விரிவாக பேசிட்டோம். அதில் வந்து இவர் சொல்கிறார், படைப்பாளிகளை அவர்கள் வாழும் காலத்திலேயே போற்ற வேண்டும். இதை நான் முழுமையாக ஏற்றுக்கிறேன். நீங்கள் வாழும் காலத்தில் படைப்பாளிகளை போற்ற வேண்டும். எழுத்தாளர் திரு பிரபஞ்சன் ஒரு அற்புதமான எழுத்தாளர். புதுவையின் வரலாற்றை பிரபஞ்சனை போல் வானம் வசப்படும் என்று அவரது நாவல், அதுவும் சாகித்ய அகாடமி விருது வென்றது என்று எனக்கு நினைவு. அற்புதமான எழுத்தாளர். என்னெல்லாம் ஷேப் பண்ணதில் ஜெயகாந்தனுக்கு அடுத்தபடியாக எழுத்தாளர் திரு பிரபஞ்சன் அவர்களுடைய படைப்புகளை சொல்லலாம்.
அவருக்கு கருணாநிதிக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த எழுத்தாளர்கள்லாம் கூப்பிட்டு பக்கத்தில் உண்மையிலே வந்து ஒரு மன்னர் மாதிரி அந்த தமிழ் சார்ந்து இருப்போரை கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுப்பார், அங்கீகாரம் தருவார். திரு பிரபஞ்சன் அவர்களுக்கு வந்து பீட்டர்ஸ் காலனியில் ஒரு பழைய இந்த ஜேர்னலிஸ்ட் குவார்ட்டர்ஸில் ஒரு குவார்ட்டர்ஸ் ரொம்ப மலிவு விலையில் ஒன்று ஒதுக்கியிருந்தார்கள். இந்த ஆட்சி வந்த பிறகு யூசியின் சிந்தனையில் உதித்த ஒரு திட்டம்தான் படைப்பாளிகளுக்கு கனவு இல்லம். இந்த அரசாங்கம் சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தமில்லாத ஒரு அரசாங்கம் என்பதற்கு இப்போது நான் சொல்லப்போகும் சம்பவம் ஒன்று உதாரணம். இந்த படைப்பாளிகள்லாம் அவங்க பாட்டு வீட்டில் 7 வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அரசு வந்து இந்த யூசியின் மூளையில் உதித்த இந்த இலக்கியவாதிகளுக்கு கனவு இல்லம் என்ற திட்டத்தை அறிவிக்கிறார்கள். அதாவது சாகித்ய விருது, அகாடமி விருது வாங்கியவர்களுக்கெல்லாம் வீடு என்று. இவ்வளோதான் அனௌன்ஸ்மெண்ட்டு. அந்த வீடு தொடர்பான அரசாணை வெளியிடப்படுகிறது. அந்த அரசாணையில் நீங்கள் ஏற்கனவே சொந்த வீடு வைத்திருந்தாலும் உங்களுக்கு இந்த இதன் கீழ் உண்டு. அதாவது என்னென்னா எழுத்தாளர்களை கௌரவிக்கணும், அவ்வளோதான் அதோட நோக்கம். ஓகேவா? விருதுக்கு தான் இந்த வெகுமதியை தவிர விருது பெற்றவர்களுக்கான வெகுமதி அல்ல என்பது அவங்க அந்த கனவு இல்லம் அறிவிக்கும் போது அது திட்டம். இன் பிரின்சிபல் இட் இஸ் ரைட். அதாவது விருது வாங்கின லியோவுக்கு வீடு இருக்கா இல்லையானலாம் பார்க்கக்கூடாது. லியோ இந்த விருதை வாங்கிட்டா அவனுக்கு ஒரு வீடு, இதான் ஸ்கீமு. அண்ட் இது தொடங்கி ஸ்கீமு யார் யார் விருது வாங்கினாலும் அவங்களுக்குலாம் ஒரு கடிதம் எழுதுறாங்க. இந்த மாதிரிங்க அவங்களுக்கு கொடுக்கணுன்ட்டு முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கிறாரு. மெட்ராஸில் இது மாதிரி இத்தனை இடத்துல ஒரு வீடு இருக்குது, நீங்கள் போய் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த வீடு வேணும்னு செலக்ட் பண்ணுங்கள் என்று கடிதம் போகிறது அந்த எழுத்தாளர்களுக்கு. இதுபோல் ஒரு கடிதம் தான் ஓய்வு பெற்ற டிஜிபியும் முன்னாள் சாகித்ய அகாடமி விருது வென்றவருமான திருமதி திலகவதி IPS அவர்களுக்கு இது போன்ற ஒரு கடிதம் போகிறது. அவங்களும் இந்த வயசான காலத்தில் போயிட்டு இந்த ஒரு சாந்தி காலனியில் ஒரு வீடு ப்ராப்பர்ட்டியை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. இது நல்லா இருக்குது பாது இது வீடு என்று ஐடென்டிஃபை பண்ணி சார் இந்த வீடு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. 2021 இருந்த யூசி 2023 இல்லை அல்லவா? 2024 அதே யூசி இல்லை அல்லவா? அதாவது அதே குணத்தோட இல்லை, அதுதான் சொல்கிறேன். அது புரிஞ்சுக்குவாங்க, நீங்கள் இவ்வளோ விளக்கமான சொல்ல வேண்டியதில்லை. ஸோ 24 என்ன பண்ணுறாங்க, அதாவது இறையன்பு தலைமைச் செயலாளராக இருக்கும்போதுலேருந்து இந்த ஸ்கீம் அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்து 2024 இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணுறாங்க. என்ன மாதிரி ரிவிஷன்னு கேட்டால், ஏற்கனவே வீடு இருந்தால் அவர்களுக்கு வீடு கிடையாது என்று. இப்போ ஏற்கனவே அரசு இது போன்ற வீடு வழங்கியிருந்தால் அவர்களுக்கு இந்த வீடு கிடையாதுன்னு சொல்கிறது கூட ஒரு லாஜிக்கலாக ஏற்றுக்க முடியும். உனக்கு வீடு இருந்தாலே கிடையாதுன்றாங்க. அப்போது சர்வீஸில் இருந்தவங்க 2006 ஆட்சி காலத்தில் சர்வீஸில் இருந்த IAS IPS ஃபாரஸ்ட் சர்வீஸ் அத்தனை பேரும் டைஷாவில் வீடு வாங்கினார்கள் என்பது நமக்கு ஊருக்கே தெரியும். திருமதி திலகவதி அவர்களுக்கும் டைஷாவில் ஒரு வீடு இருக்குது. டைஷாவில் அந்த வீடை காட்டி உனக்கு இது இல்லை என்று இப்போது ஃப்ரெஷ்ஷாக சொன்ன உடனே திருமதி திலகவதி அவர்கள் நீதிமன்றத்தை அணுகுகிறார். அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் 7 வீட்டில் இருந்தேன், சும்மா இருந்தவன ஒரு லெட்டரை போட்டு ஏன்ப்பா அந்த மாதிரி ஒரு 40 ப்ராப்பர்ட்டி இருக்குது, நீ போய் இதில் எது வேணும்னு உனக்கு நல்லா பார்த்து செலக்ட் பண்ணுன்னு சொன்னோடனே நானும் 40 ப்ராப்பர்ட்டி போய் சுற்றி பார்த்துட்டு சாந்தி காலனியில் இந்த வீடு நல்லா இருக்குது டக்கராகுதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடை செலக்ட் பண்ணி முடித்த உடனே உனக்கு இல்லைப்பா நாங்கள் இதை பாலிசியை மாற்றிட்டோன்னு சொல்கிறது இது எனக்கு தேவையற்ற மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆமாம், ஒரு எழுத்தாளராக நான் அவமானமாக உணர்கிறேன். சரி என்னங்க வேணும், இந்த வீட்டை வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது என்று பிரேயரோடு உயர்நீதிமன்றத்தை அணுகும் போது இந்த விசாரணை நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் முன்னிலையில் வருகிறது. அவர் என்ன சொன்னார் நான் சொல்லட்டுமாங்க சார்? சொல்லுங்கள். கருணாநிதி விருப்பத்திற்கு மாறாக அரசு செயல்படாது என நம்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் விருப்பத்திற்கு மாறாக இந்த அரசு செயல்படாது என நம்புகிறேன். அவரது பிறந்த நாளை முன்னிட்டு விருது பெற்ற எழுத்தாளர்களுக்கு அரசே வீடு ஒதுக்கீடு செய்துவிட்டு அதனை ரத்து செய்தது இலக்கியவாதிகளை அவமதிக்கும் செயல். வீட்டு வசதி வாரியத்தில் வீடு ஒதுக்கீடு பெற்றவர்கள் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் ஒதுக்கீடு பெற தகுதி இல்லை என அரசாணையில் திருத்தம் கொண்டு வந்ததை எதிர்த்து முன்னாள் IPS அதிகாரி திலகவதி தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இப்படியான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. ஓகேவா? இப்போ அது நேற்றைய செய்தித்தாளில் வந்தது, ரைட்டுங்களா? இன்றைய செய்தித்தாள் படிங்க. படைப்பாளிகளை அவர்கள் வாழும் காலத்திலேயே போற்ற வேண்டும், எழுத்தாளர்களை போற்றும் சமூகமே உயர்ந்த சமூகமாக இருக்க முடியும். என்ன சம்பந்தம் இருக்கு? இல்ல எவ்வளவு முன்னுக்கு பின் முரணா இருக்கு பாருங்க. இது ஒரு நாள் டிஃபரன்ஸ். முதலமைச்சர் இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு இப்ப தோணி இருக்கணும்ல, ஏன் நேத்து தாயா உயர்நீதிமன்ற நீதிபதி இப்படி சொல்லியிருக்காரு, நம்ம இன்னைக்கே போய் இப்படி ஒரு ஸ்பீச் எழுதி வச்சிருக்க. அது வந்து பேசிட்டு இருக்கும்போது விஜய் படத்தை தூக்கி காட்டுறான் 2 பேர். எவ்வளவு முரண் தெரியுதா? எது எழுதி கொடுத்தாலும் படிப்பார். நான்
தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான், கவனிச்சிங்களா நீங்கள்? நேற்று இது மாதிரி வந்த உடனே எங்கள் அப்பாவுக்கு எது விருப்பன்றதோ ஒரு கோர்ட்டு சொல்லுதியா, என்ன அசிங்கப்படுத்திக்கிட்டா, என்ன எவையா பார்த்தது இந்த வேலையை? கோபப்பட்டுருக்குமா இல்லையா? மற்றதெல்லாம் விடுங்க, மற்றது மாதிரி கோர்ட்டு 100 ரிமார்க்ஸ் பாஸ் பண்ணோம். இது உங்கள் தந்தையை பற்றியது. அவர் நீதிபதி, அவரும் தமிழ் உணர்வாளர், சைவ இலக்கியத்தில் அவர் நிபுணர் என்று நான் அறிகிறேன். அதை உணர்ந்து சொல்கிறாரு இல்லையா? உங்கள் அப்பா அதை விரும்புகிறாங்க, அவர் எழுத்தாளர். இப்படி பண்ணுறீங்களே, அவரோட கோபம் என்னென்னா இந்த அரசு அதிகாரிகள் தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்கன்றது தெரியுது. தமிழ்னு சொல்கிறீங்க, அது எப்போ சார் வளரும்? இந்த மாதிரி சாதனை புரிந்தவர்களுக்கு பரிசு கொடுக்கும்போது தான் வளரும். அப்படி இருக்கும்போது இந்த முட்டுக்கட்டை பண்ணுற வேலையை பண்ணால், இப்போது திலகவதி ஐபிஎஸ் அவர்கள் வந்து நம்ம சாதிப்போம், அதுக்காக நம்ம இது வரைக்கும் ஒரு வீடு இல்லாமல் இருக்கணும்னு காத்துட்டு இருக்கணுமா? நீங்கள் அனௌன்ஸ் பண்ண ஸ்கீம் தாம்மா இது. விருதுக்காக அங்கீகாரம் என்பது தான் இதோட பொருளே ஒழிய விருது பெற்றவர்களுக்கான அங்கீகாரம் கிடையாது. அப்போது மற்றதெல்லாம் விட்டுட்டாலும் கூட கருணாநிதி இதை விரும்பி இருக்க மாட்டார்னு ஒரு நீதிமன்றம் சொல்லுதுன்னா ஒரு முதலமைச்சர் பார்த்துட்டு என்னையா கோர்ட்டு இப்படி எங்கள் அப்பாவை பற்றி எனக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு என்னை கொண்டு வந்து இப்படி விட்டுட்டீங்களேன்னு கோவப்பட்டுருக்கணும்ல. மறுநாள் போய் ஊருக்குலாம் உபதேசம் பண்ணுறார். படைப்பாளிகளே அவர்கள் வாழும் காலத்திலே. தெரியுதா? இல்லை, ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் சொன்னது முதலமைச்சர் தெரிஞ்சிருக்குமா? தெரியாதுப்பா. அதனால தான்ப்பா இவரை பொம்மை முதல்வர்னு சொல்கிறேன். அவரை வந்து சிறுமைப்படுத்துகிற நோக்கத்தில் சொல்லலை, அவருக்கு தெரியாது. தந்தி பேப்பர் எடுத்து படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்குமாமா? நம்மளுக்கு அட்வைஸ் பண்ற நாளிதழ்களை படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. சார் இன்னொன்று, அந்த உங்கள் லக்ஷ்மிக்கு கொடுத்த பேட்டிலே ஏதோ ஒரு இதில் தான் பார்த்தேன். நான் எப்போவுமே டிவி பார்த்தாலே நியூஸ் தாங்க. நியூஸ் தான், எதுவும் ஒளி கூட பார்க்கறது இல்லைங்க. பார்த்தீங்களா? அதை கவனிச்சு ஞாபகம் இருக்கா? நான் என்ன கேட்குறேன், நீங்கள் சீஃப் மினிஸ்டர் டெய்லி காலையில் நீங்கள் இப்போ வந்து 2 பேப்பர் படிக்கலாமாப்பா? உனக்கு இதை விட என்ன வேலை? காலைல இருந்துச்சு 2 பேப்பர் படிக்கிறதோட என்ன வேலை? நம்ம ப்ரோக்ராமை பார்த்தாலே டெய்லி என்ன நடக்குதுன்னு அது கூட 1 மணி நேரம் பேசலாமா? சுருக்கமாக சொல்லிடுவோம். 1 மணி நேரம் பேசலாம், அவருக்கு டைம் இருக்காது. சீஃப் மினிஸ்டர் 1000 வேலை இருக்குன்னு ஒத்துரு. காலையில் எந்திரிச்சு காப்பி குடிக்கும்போது ஒரு பேப்பர் அடிச்சு என்ன ஹெட்லைன்ஸ்னு பார்க்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? தந்தி பேப்பர் பார்த்து தெரிஞ்சிருக்குமா? மறுநாள் நீங்கள் ஸ்பீச்சுக்கு இந்த மாதிரி எழுதும்போது என்ன எப்படி எழுதி வச்சிருக்கீங்கன்னு கேட்பீங்களா? அதை விட என்ன வேலை இப்போ உங்களுக்கு? ஒரு நியூஸ் பேப்பர் கூட படிக்காத ஒரு மனிதர் நாட்டாண்டா எப்படியா விளங்க வந்த நாடு? சார், படைப்பாளிகளை வந்து நம்ம இந்த மாதிரி மரியாதை செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா? பொதுவாக தமிழ்னு இப்போது திலகவதி ஐபிஎஸ் இருக்காங்க, இல்லை ஒரு XYZ இருக்காங்கன்னு வைங்களேன். அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க எப்படி பார்ப்பாங்க? எப்போ பாரு தமிழ் அப்படின்ட்டு இருப்பாங்க, எழுதிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு விருது கொடுத்து கௌரவிக்கும் போது இது மற்ற எல்லாருக்குமே ஊக்குவிப்பாக இருக்கும்ல. அன்னைக்கு நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் பேசியதில் ஒரு சில விஷயங்கள் தான் செய்தித்தாளில் வந்திருக்கிறது. நான் அதற்கு பிறகு வழக்கறிஞர்களிடம் பேசிய போது அவர் எழுத்தாளர் மார்க்சிம் கார்கியெல்லாம் கோட் பண்ணி அன்றைக்கி கோர்ட்டில் பேசியிருக்காரு. மார்க்சிம் கார்கி எழுத்தாளர்களை பற்றி சொன்னது என்னென்னா, எழுத்தாளர்கள் ஒரு சமூகத்தை அடுத்த தலைமுறைக்கு நகர்த்தி விட்டு செல்கிறார்கள்னு அது அன்றைக்கி பேசியிருக்காரு. இதெல்லாம் அவசியமா? ஒரு சாந்தி காலனியில் ஒரு வீடு கொடுக்குறதுனால, திலகவதிக்கு ஒரு வீடு கொடுக்குறதுனால என்ன வானம் இஞ்சி விழுந்துற போதா? எதுக்கு இப்போ இந்த கேஸு? இதெல்லாம் என்னென்னா, யூசி அன்றைக்கி கொடுக்கலான்னு நினச்சாரு, இன்றைக்கி தேவையில்லை விடு, என்ன ஐபிஎஸ் ஆஃபீஸ் இருக்குது போய் விடு, வேணாம், இவ்வளோ தான், வேறு ஒன்றுமே இல்லை பாசி. இதில் திலகவதி அவர்களுக்காகவே இதை கொண்டு வந்தாங்களா? கிட்டத்தட்ட அந்த மாதிரி. திலகவதி மற்றும் ராஜேந்திரன் ஐஏஎஸ் என்று அவர் ஒரு எழுத்தாளர், அவருக்கு வீடு ஒதுக்கப்பட்டிருக்கிறது, அவர் பெயர் நீக்கப்பட்டிருக்கிறது. இது போல் ஒரு 4 பேரை எடுக்கணும், அவ்வளோதான். இதுக்காக ரோலை மாற்றுறாங்க. இது அப்படியே மறுநாள் இதையும் படிக்கிறாருன்னா இவர் எப்பேற்பட்ட பொம்மை முதல்வர் இருக்காருன்னு தெரியுதா? எவ்வளோ ஆபத்துன்னு தெரியுதா? அது நீங்கள் படித்தது முதல் நாள் நியூஸு, இது மறுநாள் நியூஸ். அப்போ எப்படிப்பட்ட உலகத்தில் அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு தெரியுதா? இப்போ சுற்றி இருக்கிறவங்க எப்படி ஏமாற்றலாம் அவர்? முதல் நாள் இப்படி நடந்திருக்குது. இந்த இலக்கியவாதிகளை கலைஞர் அங்கீகரித்த மாதிரி இந்த அரசு அங்கீகரிக்கலன்னு எழுதியிருக்கு. இன்றைக்கி எழுத்தாளர்களை பற்றி இப்படி ஸ்பீச் எழுதி வைத்தா ஸ்பீச்சை தூக்கி மண்டை மேலே அடிப்பார் சிஎம்ன்ற அச்சம் கூட இருக்கவங்களுக்கு இருக்காப்பா? சார், நம்ம இங்கே மாம்பழ விலை வீழ்ச்சி, விவசாயிகள் பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். எங்களுக்கு மானியம் தரணும்னு சொல்லிட்டு விவசாயிகள் கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த நேரத்தில் தினமலரில் வேணே போட்டிருப்பாங்க போல், வருகிறது அமெரிக்க கேரட், கொண்டு வருகிறார் அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. அமெரிக்கா சென்றுள்ள வேளாண் துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் அங்கிருந்து அதிக மகசூல் தரும் கேரட் விதைகளை கொண்டு வந்து விவசாயிகளுக்கு வழங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது கூட அறிக்கை, ஆக்சுவலி வேளாண் துறையிலிருந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்னா, அரசு முறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள வேளாண் துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் அங்குள்ள விஸ்காசின் பல்கலை செயலாளர் ரெண்டி ரொமாஸ்கி, பயிர் பாதுகாப்பு மேலாளர் ஜூலி ஷாலா, ஸோ இவங்களோட தான் பேசியிருக்காரு. பேசிட்டு எப்படி தமிழ்நாட்டில் நாங்கள் விவசாயத்தை அமெரிக்காவில் இருக்கிற மாதிரியே மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா,
அதிக அளவில் உருளைக்கிழங்கு மற்றும் வெங்காயம் உற்பத்தி செய்யும் மிகப்பெரிய வேளாண் பண்ணைக்கும் சென்றிருக்கார். போகும்போது அங்கே உருளைக்கிழங்கு, சிவப்பு உருளைக்கிழங்கு, கேரட், புதினா போன்ற பயிர்களின் சாகுபடி முறைகள், நவீன இயந்திரங்களின் பயன்பாடு, செயற்கை நுண்ணறிவு வாயிலாக பயிர் பாதுகாப்பு மேற்கொள்ளுதல், நீர் மேலாண்மை மற்றும் மண்ணின் தரம் போன்றவற்றை பற்றியும் கேட்டறிந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை வந்து தமிழ்நாட்டுக்கு எப்படி கொண்டு வர்றது, அதிக மகசூல் தரும் கேரட் விதைகளை தமிழகத்துக்கு இறக்குமதி செய்து விவசாயிகளின் அதிக மகசூல் பெற்று அதன் வாயிலாக வருமானத்தை பெருக்கும் நடவடிக்கைகள் குறித்து அங்கே அதிகாரிகளுடன் விவாதித்தார் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காங்க. கூட வந்து தோட்டக்கலை இயக்குனர் அவர் பேர் வந்து குமரவேல் பாண்டியன், அவரும் கூட வந்திருக்கார். சரி, எனக்கு ரொம்ப காண்டாகுது, நீங்களே கருத்து சொல்லுங்க. ஏன் சார் கேட்குறதுக்கு நல்லா இருக்க மாதிரி தானே இருக்குது. விவசாயிகளுக்கு நிறையா அறுவடை தரக்கூடிய கேரட்டு, சிவப்பு உருளைக்கிழங்கு. சரி, இதை பற்றிலாம் கூகுளில் படிக்க முடியாதா? இந்த விஸ்கான்சின் யூனிவர்சிட்டிக்கு மெயில் போட்டால் அனுப்ப போகிறான் டீட்டெயில் இல்லையா? இங்கே வாங்க, இங்கே வந்து பண்ணி கொடுங்கன்னா வரப்போகிறாங்க. கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியிலேருந்தோ, பெரியகுளம் ஹார்டிகல்ச்சர் காலேஜில் இருந்தோ 2 ப்ரொஃபஸர் அனுப்பியிருந்தால் புரோஜனமா, பன்னீர்செல்வத்தை அனுப்புறது புரோஜனமா சொல்லுங்கள். இப்போது பன்னீர்செல்வமும் குமரவேல் பாண்டியனும் அமெரிக்கா சென்றது அமெரிக்காவை சுற்றி பார்ப்பதற்காகவா இல்லை கேரட் ஆராய்ச்சி செய்வதற்காகவா? இப்போ என்ன இப்போ இந்த ஊட்டியிலலாம் கேரட் விளையிலையா? நீங்கள் போனீங்கன்னா இந்த குதிரையோடு சேர்ந்து இந்த ஒரு அந்த செடியோட கேரட் விற்றுட்டு இருப்பாங்க, பார்த்தல இப்போ 3 நாள் கூட இருந்துச்சுல்லப்பா. அவங்களே விற்க முடியலன்னு உட்காந்துட்டு இருக்காங்க இல்லையா? இங்கே இருந்து எவ்வளவோ ரொம்ப பெரிய குடும்பம் இங்கே போகணும், நாங்கள் அந்த கேரட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு கொண்டு போகிறது கஷ்டம்னாங்க. இப்போ நீங்கள் அமெரிக்கன் கேரட்டை கொண்டு வந்து இங்கே போட்டு விவசாயம் பண்ணி இங்கே இருக்க விவசாயத்தை மேம்படுத்திடுவீங்க. இங்கே மாம்பழம் போட்டிருக்கிறவன் வந்து வியாபாரம் பண்ண முடியாமல் உட்காந்துருக்கான், அவனுக்கு வழி சொல்ல வக்கில்லை உங்களுக்கு. மாம்பழம்லாம் வேணாம், தான் கேரட்டை தின்னு போ. அந்த இது நீ கவர்மெண்ட் செலவில் போய் பண்ணணுமா? இது அவசியமா? எவ்வளோ காண்டாவது தெரியுதா? அந்த நான் திருப்பி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அந்த விவசாயி எவ்வளோ வயிற்றுச்சலோட மாம்பழத்தை கொண்டு போய் குளத்தில் கொட்டுவாங்க, ஏரியில் கொட்டுவான். ஒரு பழமொழி சொல்லுவாங்க சார், கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் பிடிச்சானா, கிட்டத்தட்ட அந்த கதை தானே அது. எப்படிப்பட்ட இன்ஹியூமனாக இருக்கானுங்க பாரு அவங்க. உனக்கு வேலையே விவசாயம் தாங்க. இங்கே இருக்க விவசாயி தெருவில் நிற்கிறான், அமெரிக்காவுக்கு போய் அமெரிக்கா கேரட்டு கொண்டு வர்றான் அவர். இப்போ இந்த உருளைக்கிழங்கு பத்தாது, சிவப்பு உருளைக்கிழங்கு கொண்டு வந்து நீங்கள் இப்போ எங்களுக்கெல்லாம் ஊட்ட போகிறீங்க. இங்கே ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கு. இது ஒரு உச்சகட்டமாக ஒரு அலட்சிய மனப்பான்மை இருந்தால் தான்ப்பா இந்த மாதிரிலாம் பண்ண முடியும். கிடக்குறாம நீ போடியா அமெரிக்கா டிக்கெட்டை போடியா. எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தெல்லாம் ஒரு தொகுதியிலே தோக்கடிக்கணும் பாஸு. நான் இதெல்லாம் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இதையெல்லாம் வந்து குறிப்பாக இந்த மாம்பழ விவசாயிகளே போய் எல்லாரும் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் போட்டியிட தொகுதிக்கு போய் குறிஞ்சிப்பாடியா அவர் கடலூர் அங்கே போய் இவங்களே போய் இந்த மாம்பழ விவசாயிகளே போய் அங்கே போய் இந்த அமெரிக்கா கேரட்டை எடுத்துன்னு போயிட்டு பிரச்சாரம் பண்ணுன்றேன். இந்த லட்சணத்தெலாம் ஒரு சிஎம் இதை கண்ட்ரோல் பண்ண வேணாமா? அங்கே செத்துக்கிட்டு இருக்கிறான். அதான் இவரு தான் எதுவுமே தெரியாதா, இவர் கம்பெனி வீட்டு கட்டு தெரியின்ட்டு ஒரு பாட்டு எதாவது பேசினுக்கிறாரு. இந்த லட்சணத்தில் தான் இந்த கவர்மெண்ட் இருக்குது. இதுதான் ஆபத்துன்றேன். இங்கே டன்னாக விவசாயிகள் மாம்பழத்தை கொண்டு போய் ஏரியில் கொட்டிக்கிட்டு இருக்கான், அழுகிட்டு இருக்குது மாம்பழம், ரோட்டில் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவர் போய் அமெரிக்க கேரட்டுக்கு போயிட்டார். இவர் ஃபஸ்ட்டு அமெரிக்க கேரட்டு விளையுமாப்பாங்க? எவ்வளோ ரிசர்ச் வேணும், இன்னொன்று சயின்டிஸ்ட் ஆயா நீ? சரிங்க சார், இந்த அரசியல் அரட்டில் வந்து இது வரைக்கும் நிறைய விஷயங்கள் பேசணும். இது என்னோட அப்டேட் தான். நாளைக்கு அரசியல் அரட்டில் இன்னும் பல விஷயங்கள் பேசலாம் சார். ரொம்ப நன்றி.